உன்னுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோயினுடைய அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு ஃபோன் வந்திருக்கும். ஹீரோயினும் சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா ஹீரோயினை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹீரோயினுடைய அப்பாவை சுற்றி அவங்களுடைய வந்துட்டு ஸ்டெப் மதர், ஹீரோயினுடைய வந்துட்டு 2 அக்காங்க இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் அவங்க அப்பா வந்து திட்டுறாங்க, அப்பா என்னை விட்டுட்டு போனா உனக்கு கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினை காதுல ஏதோ ஒரு ரகசியத்தை ஒன்று சொல்லிட்டு டக்குன்னு அதே இடத்துல அப்படியே உயிர் வந்துட்டு செத்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு தேம்பி செமையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. ஆனா இப்போ ஃபினல் ஃபங்க்ஷன் நடக்குது. ஹீரோயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பாவுடைய அந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய ஸ்டெப் மதரா ரொம்பவும் வந்துட்டு அழுகுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினுக்கு 2 அக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே வந்துட்டு கூட பிறந்தவங்க கிடையாது. ஹீரோயினுடைய ஸ்டெப் மதருடைய 2 பொண்ணுங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்பா இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல இருந்து நம்ம வந்துட்டு விடுதலை ஆயிடலான்னு சொல்லிக்கிட்டே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு ஒரு கேம் விளையாடிட்டு இருந்திருப்பாரு. அவருடைய பொண்ணை பக்கத்துல, அதாவது நம்ம ஹீரோயினை வந்துட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்க அப்பா ஒரு கேம் விளையாடுறத பார்த்து இந்த ஸ்டெப் மதர் இம்ப்ரெஸ் ஆகி 2 பேருமே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ண உடனே கண்டதும் காதல் அவ்வளவுதான், சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த காதல்ல இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஓரமா உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஸ்டெப் மதரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டே ஸ்டெப் மதருடைய வீட்டுக்கும் வந்துட்டு போயிடுறாங்க. ஸ்டெப் மதர் என்னமோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை, ஹீரோயினுடைய அப்பாவை கரெக்டா தான் வெல்கம் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை ஒழுங்கா வெல்கம் பண்ணல. பத்தாவதுக்கு ஹீரோயினுடைய அந்த 2 அக்காங்க வேற. சோ இவங்களுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒத்து வராது போல இருக்கு. சோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயின் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பிளாஷ்பேக்லாம் முடியுது. ஹீரோயினுடைய ஸ்டெப் மதர் உட்காந்து அழுதுகிட்டு சாப்பிடாம கொள்ளாம உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு அம்மா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. இதுல சோரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, கொஞ்சம் ஃபேட்டியா இருக்காங்க இல்லையா, அவங்க தான். இவங்க என்ன பண்றாங்க, அம்மா சாப்பிடுமா, இங்க பாருமா இவ அப்பதாமா இறந்து போனா, ஆனா இவளே நல்லா சாப்பிடறா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினா மட்டன் தட்ட. ஹீரோயினா அதெல்லாம் காதுல கூட கொஞ்சம் கூட வாங்காம அவங்க அப்பா ஒரு ரகசியம் சொல்லியிருப்பார் இல்லையா, அது என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய டிரால போயிட்டு பாரு, அதுல ஒரு முக்கியமான பேப்பர் ஒன்று இருக்கும், அதை போயிட்டு பாரு, உன்னோட வாழ்க்கையே மாறிடும் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதனால நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பேப்பரை பார்க்க, அந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு ஒரு மேனேஜர் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் மட்டும் தான் இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பா அந்த ஆர்டிகலுக்கு பின்னாடி எழுதியிருக்காரு, உன்னோட லைஃப்ல நீ சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டே நேர்மையான வழியில போனா, அதனால வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு போ, அங்க வந்துட்டு பணக்காரங்க இருப்பாங்க, அவங்களை யாரையாவது ஒருத்தவங்களை கரெக்ட் பண்ணிட்டு உன்னுடைய சிண்டர்லா வாழ்க்கையை வந்துட்டு தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கடுப்பாவுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த ஹோட்டலுடைய ஓனரை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம டிராமாவுடைய ஹீரோ நல்ல பிரின்ஸ் சாமிங், நல்லா வந்துட்டு பணக்கார வீட்டு பையன். ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வந்து பாஸ், இந்த மாதிரி ஹோட்டல்ல வந்துட்டு சரியாவே ரன் ஆகல, இந்த மாசம் நமக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமான்னு சொல்ல, ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இங்க பாரு நான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன், எப்ப பாரு பணம்னு சொல்லிட்டு பின்னாடி பணத்துக்கு பின்னாடி நம்ம போக கூடாது, ஓகேவா, இருக்கிற வந்துட்டு வாழ்க்கையை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்ல, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, உங்ககிட்ட பணம் இருக்கானா, உங்க கீழே வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாவம் இல்லையா, அவங்களுக்கு இப்ப சம்பளம் கொடுக்கணும் இல்லன்னு சொல்ல, ஹீரோ உடனே இங்க பாரு சம்பளம் கொடுக்கறதா ஒரு பெரிய விஷயமா, அவங்களுக்கு 10% அளவுக்கு சம்பளத்தை நான் ஏத்தி விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டன்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு நஷ்டமே ஆனாலும் நல்லா நம்ம ஹீரோ வந்துட்டு காசை கொடுத்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறான். அதாவது என்னன்னா நம்ம ஹீரோ பணக்கார வீட்டு பையன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உதாரித்தனமா செலவு பண்றது அவனுக்கு பிடிக்காது. கூடவே ஒரு கொடை வரவை நம்ம ஹீரோ வச்சுட்டு இருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க, எங்க அப்பா நான் நேர்மையான வழியில முன்னேற மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அங்க இருக்கிற வந்துட்டு வேலை செஞ்சு அங்க யாரையாவது பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு லூஸ் தனமா லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டாண்டி, நான் கூட ஏதோ சொத்து தான் என் பேர்ல எழுதி வச்சிருப்பாருன்னு பார்த்தா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பித்தீங்க. அந்த ஹோட்டலை பத்தி நானுமே கேள்விப்பட்டேன், அங்க 2 எம்ப்ளாயிஸ் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம், அங்க உண்மையாவே வந்துட்டு அது ஒரு பெரிய பணக்கார ஹோட்டல் தாண்டின்னு சொல்ல, ஹீரோயின் அட விடுறி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டு வீட்டுல நல்லா தூங்குறாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய அப்பா கனவுல வராங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் கடுப்பாய் அவங்க அப்பாவை திட்டுறாங்க, அப்பா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், உங்க பொண்ணு உருப்பட மாட்டான்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு தவறான வழியை தேர்ந்தெடுத்து எனக்கு அந்த ஐடியா வர ஃபாலோ பண்ண சொல்லி லெட்டர் வர எழுதி வச்சுட்டு செத்து தொலைஞ்சிட, நீலாம் ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பிடிச்சி திட்ட, அப்பா உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்து நம்ம ஹீரோயின் மேல பிடிச்சி தள்ளி விட்டாரு பாருங்க. அந்த பூசணிக்காய கொடியெல்லாம் ஹீரோயினை சுத்திக்குது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கனவுல வந்துட்டு பெட்ஷீட்டை வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க, காலங்கத்தால இந்த கனவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கூகுள்ல உட்காந்து பூசணிக்காய் கனவுல வந்தா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீமுக்கான அர்த்தம் இருக்குது. என்ன நல்லதுன்னு தெரியலையே, ஒருவேளை நம்ம பிரின்ஸ் சாமிங்க நம்ம மீட் பண்ண போறோமா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி, அந்த ஹோட்டல்ல 2 எம்ப்ளாயிஸ் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொன்னல, அதுக்கான இன்விடேஷன் வந்திருக்கு, வாயம் போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்ல, ஹீரோயினும் சரி ஓகே அந்த ஹோட்டல் அப்படி என்னதான் ஹோட்டல்
ஹோட்டல்ன்றது போய் பாப்போமேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் முன்னாடி வந்து பார்த்தா அது செம்ம பெரிய ஹோட்டல். அங்க வரவங்க எல்லாருமே செம்ம லக்ஸரியா இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வாயை பொழந்துக்கிட்டு வெளியே நின்றுட்டு இருக்கா. ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோ கருப்பு கலர் கொடை எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். ஹீரோடைய அசிஸ்டன்ட் பாஸ் இங்க எல்லாருமே வந்து உள்ளதா இருக்காங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது, எதுக்கு இப்ப நீங்க கொடையை வச்சு நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அட நீ வேற ஒண்ணு, இந்த மனுஷங்களை நம்பவே முடியாது, அதனால நான் எப்பயுமே என்னோட கொடையை தான் நான் நம்புவேன், அதனால இந்த கொடையை நான் எப்பயுமே கையில வச்சிருப்பேன். சரி ஓகே, உனக்காக நான் இந்த கொடையை வேணா க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கொடையை க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கக்குள்ள அந்த கூட்டத்துல ஒருத்தவன் ப்ளூ கலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், அதாவது ஃப்ளவர் புக்கே எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இங்க இவ்வளவு பொக்கே இருக்குது, ஒருத்தவன் எதுக்கு ப்ளூ கலர்ல ஃப்ளவர் புக்கே எடுத்துட்டு போறான், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை ஃபாலோ பண்ண. அவன் என்ன பண்றான், கல்யாண பொண்ணு கிட்ட வந்து நீ என்ன காதலிச்சு என்ன ஏமாத்திட்ட, நான் வந்துட்டு உன்னோட எக்ஸ் லவர் தானே, வந்து வா இப்பவே என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி இழுக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நடுவுல வந்து டே என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க, நீ யாரா நடுவுல வருதுக்குன்னு கேட்க, ஹீரோ டக்குன்னு இங்க பாரு அவங்க என்னோட எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் லவர் பையனை வந்துட்டு அடிக்க வர, உடனே அந்த பையனும் அடிக்க வரான். நம்ம ஹீரோவா அவன் கையில வச்சிருக்க கொடையவே ஆயுதமா யூஸ் பண்ணி சம்மாடி அடிச்சு அவனை கீழே சாச்சிட, அங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இன்க்ளூடிங் கல்யாண பொண்ணு கூட நம்ம ஹீரோ மேல செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிட. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே வெளியே வாங்க கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வர, இங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கல்யாண பொண்ணு அவங்க அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு வரா பாருங்க. ஹீரோயின் இதை பாக்குறாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க அப்பா கூட ஹீரோயின் கல்யாணம் வந்துட்டு ட்ரெஸ்ல வர மாதிரி அவங்க இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, இதனால இந்த கல்யாண பொண்ணெல்லாம் அவங்க அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு வராங்க சொல்லு, எனக்கு தான் எங்க அப்பாவே இல்ல, நான் யாரு கையை பிடிச்சிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்ப. ஃப்ரெண்டு உடனே இங்க பாரு, பழங்காலத்துல பெரியவங்க எல்லாம் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு விஷயத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வச்சிருப்பாங்க, உங்க அப்பா இல்லைன்னா என்ன, என் அப்பா இருந்தா கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு என் அப்பாவை நான் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கறி சொல்ல. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணை பார்த்து, பாஸ் அந்த பொண்ணு பாருங்களேன் செம்ம அழகா இருக்காங்க, உங்களை தான் அவங்க பாக்குறாங்க பாருங்கன்னு சொல்ல, ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு ஆமாமா அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, ஆனா அந்த பொண்ணு ஒரு ஸ்டோன் மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கும் காதலுக்கும் செட் ஆகாது போல இருக்கு. ஹீரோ வந்துட்டு வழிஞ்சு பாக்குற பொண்ணுங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கல்லு மாதிரி தான் இமேஜினேஷனும் பண்ணி பாக்குறான். இப்பயும் வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்த எல்லா பொண்ணுங்களையும் நம்ம ஹீரோ கல்லு மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்க. கல்யாணத்துக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க, அப்ப கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பம்கினை தான் பரிமாறுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் அந்த பம்கினை குத்தி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ உட்காந்து அவனுடைய கர்ச்சிஃப்னால அவனுடைய கொடையை வந்துட்டு தொடச்சிட்டு இருக்கான் பாருங்க. கர்ச்சிஃப் பறந்து போயிட்டு கரெக்டா வந்துட்டு அங்க நடந்து வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் மேலே போய் விழுந்துடுது. ஆக்சுவலி இந்த கர்ச்சிஃப் செம்ம வந்துட்டு காஸ்ட்லி போல இருக்கு. ஹீரோயின் இந்த கர்ச்சிஃப் கையில கிடைச்ச உடனே இன்னைக்கு என்னுடைய ரொம்ப நல்ல நாள் போல இருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு கர்ச்சிஃப் ஒண்ணு கிடைச்சிருக்கு, அப்ப என்னோட வந்துட்டு குட் ஃபார்ச்சூன் இன்னைக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சிஃப் எடுத்து அவங்க கையில கட்டிக்கிறாங்க. கையில இல்ல கழுத்துல கட்டிக்கிறாங்க. இதுதான் என்னுடைய லக்கி ஹேண்ட் கர்ச்சிஃப்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா அவங்களுடைய ஸ்டெப் மதர் கையில ஒரு ரிங்கை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த ரிங்கு எப்படி எங்க அப்பா வாங்கினான்னு எனக்கு தானே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அப்பா இறந்தோடனே ஹீரோயினுடைய அப்பா ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா உங்க அப்பா வந்துட்டு ஏதோ வந்துட்டு ரிங்கு வாங்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏகப்பட்ட கடனை வாங்கியிருக்காரு, அந்த கடன்லாம் நீ தானே தருவன்னு சொல்ல, ஹீரோயினுமே சரி ஓகே அங்கிள் நானே கொடுத்துறேன்னு சொல்ல, அந்த ரிங்கை வாங்குறதுக்கு கடனை வாங்கி தான் ஹீரோயினுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிங்கையே அவரோட ஒய்ஃப்க்கு ஸ்டெப் மதருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஹீரோயின் இப்ப இதெல்லாம் பிளாஷ்பேக்ல யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள ஸ்டெப் மதருக்கு மயக்கம் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. ஐயோ இருக்கிற பிரச்சனை பத்தாது நீ இது வேற ஒன்னான்னு யோசிக்கக்குள்ள கடன்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வந்துட்டு ஜப்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சோரா தான் விழுந்து அழுதுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஹீரோயினுடைய அப்பா தானே அவருடைய வீடு இல்லையா, அவர் நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வீட்டை ஜப்தி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு சோரா கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு வீட்டை ஃபுல்லா ஜப்தி பண்ணிடுறாங்க இருந்த கடன்ல. அதனால நம்ம ஹீரோயின் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கக்குள்ள சோ ஹீரோயின் ஒரு நோட் எடுத்து பாக்குறாங்க. அவங்க நல்லா டிராயிங் பண்ணுவாங்க போல இருக்கு. மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கக்குள்ள ஒரு டிராயிங் ஸ்கூல்ல தான் சேர்ந்திருப்பாங்க. அவங்களுடைய டிராயிங் தான் அவங்களுடைய கெரியர்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே அந்த ஸ்கூல்ல சேர்ந்து நல்லா டிராயிங் பண்ண. எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லையா, ஆனா வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட காசு இல்லாதனால ஹீரோயின் அப்பா கிட்ட போய் கேட்டாலும் காசு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு படிக்கிறத பாதியிலே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இப்ப இதை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டே நான் மட்டும் வந்துட்டு என்னுடைய டிராயிங் கெரியர் முடிச்சிருந்தேன்னா இப்போ ஒரு நல்ல வேலைக்கு கூட நான் போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வெளியே வந்து பார்த்தா சோரா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட திட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஆள் மட்டுக்கு கடனை வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டான், நீ என்ன வந்துட்டு அந்த ஆளுடைய பொண்ணு தலையில எல்லா கடனையும் கட்டாம நீ அந்த ஆளை என்ன அவ்வளோவா லவ் பண்ணிட்டு இருக்க, நம்ம வந்துட்டு அந்த கடனுக்கான காசை கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டை விட்டு நம்ம ஏன் போகணும்னு சொல்லிட்டு அவளுடைய அம்மா கிட்ட அவ சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வெளியே குப்பையை கொட்டலான்னு வரக்குள்ள இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பானா அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனா என்னன்னா பிடிக்காது போல இருக்கு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குப்பு தான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடுரோட்ல நின்று
சமத்தியா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ உட்காந்து பபிள்ஸ் விட்டுட்டு இருக்கான். ஹீரோடைய அசிஸ்டண்டா, பாஸ் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு சிகரெட் ஏதாவது குடிங்களேன், எதுக்காக இந்த மாதிரி பபிள்ஸ் குடிக்கிறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்லிப் ஆகுதுல தரையெல்லாம் தொடச்சு என் கை வேற ரொம்ப வலிக்குது பாஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே என் கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும், நம்ம கிட்ட வேலை பார்த்த 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்போ வந்துட்டு அந்த வந்துட்டு இடம் காலியா இருக்கு, இப்ப யாரை நான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல உட்கார வைப்பேன், வேலைக்கு ஆள் வைப்பேன், சரி ஓகே இந்த மாதிரி வேலைக்கு இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமா வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, ஹீரோயினுடைய ஃபேமிலி ஒரு புது இடத்துக்கு சின்ன அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க இருக்கிறதும் 2 ரூம் தான். ஒன்னு ஹீரோயினுடைய ஸ்டெப் மதரும் அவங்க அக்காவும் இருக்காங்க. இன்னொரு ரூம்ல இந்த சோரா வந்துட்டு நான் இந்த ரூம்ல இருக்க போறேன், நீ இருக்க போறதா இருந்தா கீழே இரு, நான் பெட்ல தான் படுப்பேன்னு சொல்லிட்டு சோரா நம்ம ஹீரோயின்ட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. ஐயோ இந்த சோரா கூட நம்ம எப்படி பெட்டை ஷேர் பண்ண போறோம்னே தெரியல, பத்தாதுக்கு வந்துட்டு இந்த வீட்டுல ஒரே ஒரு வந்துட்டு வருமானம் தான் இருக்கு, அது கூட நம்ம ஸ்டெப் மதருடைய வருமானம் தானே யோசிக்க. இந்த ஸ்டெப் மதர் ஒரு ஜூம்பா கிளாஸ்ல வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க. அவங்க வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்கக்குள்ள மயங்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, சோ டான்ஸ் ஆட முடியாம ரொம்ப கீழே விழுந்துற. இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க டாக்டர் ஹீரோயினுக்கு கால் பண்ண, ஹீரோயினை அடிச்சு பிடிச்சி வந்தா டாக்டர் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லமான்னு சொல்ல, ஹீரோயின் இப்ப அவங்க ஸ்டெப் மதர் கிட்ட நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு யோசிக்கக்குள்ள ஸ்டெப் மதர் எழுந்திருச்சு, இந்த வயசுல நான் பிரெக்னெண்டா இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா நான் என்னமா பண்றதுன்னு சொல்ல, ஹீரோயின் அப்பதான் வந்துட்டு என்னுடைய கனவுல அப்பா வந்தாரு, அப்பா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பம்கினை என்கிட்ட தூக்கி போட்டாரு, அதாவது என்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்லது நடக்க போது நான் நினைச்சேன், ஆனா அந்த பம்கின்ன்றது குழந்தைன்றது எனக்கு இப்பதான் தெரியுது, இந்த குடும்பத்துல ஒரு புது குழந்தை வரப்போகுதுன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப் மதர் கிட்ட சொல்ல, ஸ்டெப் மதரா உங்க அப்பா இல்லைனாலும் உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்ல, ஹீரோயின் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னா வந்துட்டு இவங்க படுத்த படுக்கை ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் குழந்தைய நாம தான் பாத்துக்கணும், அதுக்கப்புறம் 2 அக்காங்களை நம்ம தான் பார்த்துக்கணும், இந்த வீட்டுக்கு வருமானமே இல்லாத ஒரு வேலைக்காரியா நம்ம ஆயிடுவோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையா ஃபீல் பண்றாங்க. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வருமானத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும், இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போகணும், அதுக்கு ஒரு நல்ல வேலையை நம்ம பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஆனா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எங்க வேலைக்கு போறதுன்னு சொல்லுங்க, ஒன்னும் புரியல நம்ம ஹீரோயினுக்கு. அப்பதான் ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோடைய ஹோட்டல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா, சாவதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரு, அந்த பேப்பரை நம்ம ஹீரோயின் எடுத்து பார்த்துட்டு சரி ஓகே இந்த இடத்துக்காவது நம்ம வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க கோட்டை வந்துட்டு போட்டு பார்த்தா கோட்டை செம்ம டைட்டா இருக்குது. ஐயோ குண்டா ஐட்டம் போல இருக்கேன், ஜிம்முக்கு போறது கூட காசு இல்ல, சரி ஓகே பப்ளிக் ஜிம்மை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்னும் அந்த இன்டர்வியூக்கு 1 மாசம் டைம் இருக்குது. அதனால இந்த 1 மாசத்துல என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு பப்ளிக் ஜிம்மை யூஸ் பண்ணி தினம் செம்மையா ஒர்க் அவுட்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அப்படியே பாதி நாள் கடந்து போயிடுது. பாதி நாளுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கோட்டை போட, ஹீரோ கோட்டுக்கு என்னமோ கச்சிதமா பார்த்துது, ஆனா நம்ம ஹீரோயின் கரெக்டா இருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டா திரும்பி நின்று பார்க்க கோட்டு டர்னு கிழிஞ்சே போயிடுது. ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மீதி வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த கொஞ்ச நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சாப்பிடாம கொள்ளாம இருக்கலாம், அப்பயாவது உடம்பு கம்மியாவதே பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாம இருக்க. இதுல இந்த சோறா வேற நல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு குண்டா நிறைய சோத்தை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் அடி காமிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோயின் அடியே, இங்க நான் சாப்பிடாம கொள்ளாம இருக்க, நீ என்னடி சோறை கொண்டாந்து என் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு இருக்க, தயவு செஞ்சு வெளியவாவது போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சோறாவை திட்ட. இப்படியே நாட்கள் ஓயிடுது. நாளைக்கு இன்டர்வியூ. ஸோ இன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினால சுத்தமா முடியவே இல்லை. சரி ஓகே அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிப்போமேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் பக்கமா வந்தா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணா அங்க நூடுல்ஸ் இருக்குமா. ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டே எச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. கரெக்டா சோறாவும் தண்ணி குடிக்கலான்னு வெளியே வரா பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃப்ரிட்ஜு கிட்ட பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அடியே என்னடி பண்றேன்னு சொல்ல பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னை விட்டுட்டு தனியாவா சாப்பிடுற நீ, இவா நம்ம சாப்பிடலான்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ இங்க கொஞ்சமா தானே சாப்பாடு இருக்குன்னு சொல்ல, இதை மட்டும் எங்க சாப்பிட போறோம், இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டா நான் எடுத்து இருக்கிற திங்ஸ் எல்லாம் அந்த குண்டா உள்ள போட்டு கிம்ச்சி கொண்டு போட்டு எல்லாத்தையும் குழைச்சி சோறாவும் நம்ம ஹீரோயினும் சாப்பிடுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஹீரோயினுக்கு சம பசி. அடுத்த நாள் சோறா எந்திரிச்சா ஹீரோயின் சோறா கேட்டா, தயவு செஞ்சு என்ன திட்டாத, உன்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன், இன்னைக்கு இன்டர்வியூ நான் போயிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியே வந்தா சப்பல் இல்ல. ஐயோ என்னடா பண்றதுன்னு யோசிக்கக்குள்ள அவங்க பெரியக்காவுடைய ஒரு ஹீல்ஸ் ஒன்று இருக்கு, அதை நம்ம ஹீரோயின் போட்டுக்கிறாங்க. அதை போட்டுக்கிட்டோன்னே ஹீரோயினுக்கு அப்படியே மனசுக்குள்ள ஒரு சிண்டலாவுடைய நினைப்பு தான். ஏன்னா அந்த ஹீல்ஸை போட்டுக்கிட்டே அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் இன்டர்வியூக்கு கிளம்புறாங்க. ஒரு சிண்டலா எஃபெக்ட்ல நம்ம ஹீரோயினும் இன்டர்வியூக்கு ஹீரோவுடைய ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட இன்னைக்கு இவங்கெல்லாம் தான் வந்துட்டு நம்ம இன்டர்வியூக்கு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு நேம் லிஸ்ட்டை
காமிக்க ஹீரோ இங்க பார் நேம் லிஸ்ட்லாம் முக்கியம் கிடையாது, இந்த ஹோட்டல்ல யாரு லவ் பண்ணாம நிறைய நாள் வந்துட்டு இருக்காங்களோ அவங்கள தான் வேலைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, லவ் பண்ணாம எப்படி பாஸ் இருக்க முடியும் மனுஷங்களாலன்னு சொல்ல, இருக்கணும்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க இல்லையா, இன்டர்வியூ ரூம் தேடிக்கிட்டே ஹீரோயின் மாடிப்படி ஏறிட்டு இருக்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு மெசேஜ் பண்றா, இன்னைக்கு உன்னுடைய ராசிக்கு எல்லாமே நல்லதா தாண்டி நடக்கும், அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நல்லபடியா போ ஓகேவா, நான் சொன்ன மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் கூட தானே போட்டிருக்க, அதுதான் உன்னுடைய ராசின்னு சொல்லக்குள்ள ஹீரோயின் ட்ரெஸ் ஹீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ளாங்க. அவங்களுடைய ஹீல்ஸை பார்த்துட்டே இருக்கக்குள்ள டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீல்ஸை வந்துட்டு எடுக்கிற, அதாவது கால் தூக்குறாங்க பாருங்க, ஹீல்ஸ் கீழே விழுந்துட்டு ஐயோ அக்கா திட்டுவாளேன்னு சொல்லிட்டு படிக்கட்டு இறங்கி குடுகுடுன்னு ஹீல்ஸ் எடுக்கலான்னு ஓடி வந்தா ஹீரோ கையில அந்த ஹீல்ஸை வச்சு நின்றுட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அழகுல மயங்கி போயிடுறாங்க, நம்ம பிரின்ஸ் சாமிங் நமக்கு கிடைச்சிட்டானா, இவன் தான் நம்ம லைஃப் உடைய பிரின்ஸ் சாமிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு கட்டத்துல பிளாஷ்பேக்குலாம் யோசிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே ஹீரோ இங்க பாருங்க நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் உடனே ஏன் உங்க மனசை நான் கொள்ளையடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்க, அதுதான் கிடையாது, என்னன்னா நம்ம ஹீரோயின் காலத்துக்குள்ள அவங்களுடைய ஹீல்ஸ் விழுந்திருக்கும் இல்லையா, அது போயிட்டு ஹீரோவுடைய மண்டை மேலே விழுந்திருக்கும், அதனால தான் இப்ப நம்ம ஹீரோ நான் உன் மேல கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் உடனே நான் என்னங்க பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியாம கேட்க, ஹீரோ உடனே இங்க பாரு நீ என்கிட்ட இருந்து காசு புடுங்க பாக்குறியான்னு சொல்ல, ஹீரோயின் உடனே என்னது காசு புடுங்க பாக்குறேன்னா உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, இங்க பாரு மரணத்துக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன், நீ என்னன்னா என்ன வந்துட்டு இந்த மாதிரி மர்டர் அட்டம் ட்ரை பண்ணியா, நான் இரு போலீஸ் கூப்பிடுறேன்னு சொல்ல, ஏன்னா டே ஒரு சப்பல் விழுந்ததுக்கா ஓவரா சீனை போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க சப்பலை பிடுங்க பார்க்க, ஆனா நம்ம ஹீரோ கொடுக்க மாட்டேன்னா ஹீரோயின் போயிட்டு மறுபடியும் அவங்களுடைய ஹீல்ஸை புடுங்குறாங்க, ஆனா நம்ம ஹீரோ இல்ல நான் கொடுக்க மாட்டேன் போலீஸ்க்கு தான் கால் பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோயின் இன்டர்வியூ வந்த இடத்துல என்னடா பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்பதான் நான் ஒரு பிரச்சனையை உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சுக்கிறாங்க. இங்க பாரு நான் உன்னை கொலை பண்ண வந்தா இம்ம நேரம் தள்ளி விட்டல, அப்ப நீ கீழே விழுந்தப்ப நான் உன்னை பாத்துருக்கணும் இல்லையா, ஆனா நான் எதுக்கு இப்ப நான் உன்னை பிடிச்சுன்னு சொல்லி, ஏன்னா நான் உன்னை கொலை பண்ணலாம் வரல, தயவு செஞ்சு என்ன விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து சப்பலை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு வந்து எப்பா என்ன வெயிட் கணக்கடக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோ வந்துட்டு மிரரை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு எப்படியாவது வேலையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோ இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போனா நம்ம ஹீரோ தான் சிஇஓன்றது தெரியாம ஹீரோயின் இவ்வளவு ரணகலத்தை பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா வெளியே, இப்ப நம்ம ஹீரோவை சிஇஓ சீட்ல பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஹீரோவா ஓ நீயாமா என்ன வந்துட்டு மறுபடியும் என்ன ஏதாவது கொலை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் சார் இங்க பாருங்க தேவையில்லாம் பேசாதீங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பொண்ணு கிடையாதுன்னு சொல்ல, அப்புறம் நீ எதுக்கு எம்எல்ஏ ஷூவை தூக்கி போட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டீங்க பாருங்க சார் நான் பண்ணது தப்பு தான், அதனால நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைக்கு நான் ஜாயின் பண்ணதான் வந்தேன்னு சொல்ல, ஓ வேலைக்கு ஜாயின் பண்ண வந்து என்ன வந்துட்டு நீ கொலை பண்ண ட்ரை பண்ண போறியான்னு கேட்க, ஹீரோயின் நீங்க பாருங்க ஓவரா பேசாதீங்க, இந்த வேலைக்கான எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்கு, சப்போஸ் நீங்க மட்டும் எனக்கு இந்த வேலையை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க உங்க தலையில இடி தான் வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ டக்குன்னு இமேஜினேஷன் பண்ணி பாக்குறான். ஹீரோயின் என்ன பண்ணாங்க, எனக்கு உங்க வந்துட்டு எதுவுமே சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறப்ப அந்த ஹீல்ஸ் ஆக்சுவலி லூஸா இருக்கும் போல இருக்கு, மறுபடியும் காலை விட்டு கழுல நம்ம ஹீரோயின் ஹீல்ஸை கையில பிடிச்சிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயின் சொன்னதே மனசுல யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ல ஆக்சுவலி ஹீரோவுடைய ஹோட்டல்ல மொத்தமே 4 பேர் தான், அதுல 2 லேடிஸுங்க 2 ஜென்ஸ், ஒன்னு நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட், ஒன்னு பார்டெண்டர் பையன். அந்த பார்டெண்டர் பையன் கிட்ட ஒரு லேடிஸ் கேக்குறாங்க எதுக்கா ஹீரோ கையில எப்ப பாரு கொடையை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அதுதான் அவருடைய பாதுகாப்பா, யாருக்கு தெரியும் அந்த கொடைக்குள்ள ஏதாவது வந்துட்டு வெப்பன்ஸ் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க, ஹீரோ பத்தியும் புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு சப்பல் மேல விழுந்ததுக்கு அவ்வளவு பேச்சு பேசுறாண்டி, அவன் தலையில வந்து இடி தாண்டி விழும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, உண்மையாவே வெளியே வந்து பாத்தீங்கன்னா மழை வருது போல இருக்கு, இடி இடிக்க நம்ம ஹீரோயின் சொன்னதான் ஹீரோடைய காதுல விழுது. டக்குன்னு நம்ம ஹீரோ கொடை எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஹோட்டலுக்குள்ள போயிடுறான். ஐயோ இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஒருவேளை நம்ம மேல இடி விழுந்துருச்சுன்னா இந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்காதனால தான் ஒருவேளை இந்த மாதிரிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவை சுற்றி அவனுடைய வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கா. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா வந்து சரக்கடின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி சரக்கும் அடிக்க மாட்டான் தம்மும் அடிக்க மாட்டாமல இருக்கு. ஹீரோவா நான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு போய் தூங்கிடுறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கா சுற்றி சுற்றி ஹீரோயின் இருக்கிற மாதிரியே தான் வந்துட்டு இமேஜினேஷன்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஹீரோவா என்னது இது, அந்த பொண்ணை பற்றின ஞாபகம் தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கிட்டு போகிறான் இங்கிட்டு போகிறான், சுத்தமாக தூக்கமே வரமாட்டேன்.
மாட்டேன். ஒரு சில நேரத்துல ஹீரோயின் வந்துட்டு பெட் மேல ஏறி நின்று குதிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு நேரத்துல ஹீரோ பக்கத்துல படுத்துக்கிட்டே எனக்கு வேலை எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஸோ அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின் வேற குட்டியா வேற ட்ரெஸ் போட்டிருக்காங்களா. ஹீரோயினை வந்து இமேஜினேஷன்ல பாத்துக்கிட்டே இந்த பொண்ணு அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது, லோனை எப்ப கட்டி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது பார்த்தா நம்ம ஹீரோடைய கால் வருது. என்ன இவன் கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அட்டன் பண்ண. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் என்னப்பா இந்த மாதிரி வந்துட்டு மறுபடியும் என்ன திட்ட போறீங்களா என்ன, நான் தான் ஒரு தடவை சாரி கேட்டல்லன்னு சொல்ல. ஹீரோ டக்குன்னு இங்க பாருமா, வேலையை கொடுக்கலனா நீ மாட்டுக்கு வந்துட்டு எனக்கு கர்ஸ் கொடுத்துட்டு போயிட்ட, நேற்று இடி இடிச்சு தெரியுமா, அது என் தலைமையில விழுந்த மாதிரி இருந்தது, அதனால நான் உனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்ல. ஹீரோனுக்கா ஒரே ஷாக்கு. என்னங்க சொல்றீங்க, நீங்க என்ன சைக்கோவா, உங்களை மாதிரி ஒரு சைக்கோ கிட்டலாம் என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவேன்னு பாக்குறீங்களா. அதெல்லாம் கிடையாது பாஸ், நான் வேலைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோவா அப்படியே டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே பிளஷ் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள ஹீரோயினை பிடிச்சி போச்சு போல இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் வேலை கிடைச்ச சந்தோஷத்துல ரொம்ப ஹாப்பியா வராங்க. ஐயா எனக்கு வேலை கிடைச்சிச்சு, அப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் சிண்டல் ஆக போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க. இப்ப நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் வேலைக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் வேலைக்கு கிளம்புறா. இப்ப ஹீரோ என்ன நினைக்கிறா, ஒரு வேலை மத்த பொண்ணுங்க மாதிரி இந்த பொண்ணு நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டா என்ன பண்றது, அதனால இந்த பொண்ணு பாக்குறப்ப ரொம்ப அசிங்கமான ட்ரெஸ் நம்ம போட்டுட்டு போனா இந்த பொண்ணே வந்துட்டு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவான், அப்ப நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கனவுங்கள்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றா, ஒரு மொக்கையான பேண்ட் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு அவனுடைய ஹோட்டலுக்கு வர. ஹீரோயினும் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு குட் மார்னிங் சொல்ல. என்னமா நேற்று ஏதோ திமிரா பேசினா இன்னைக்கு அவ்வளோ பணிவா பேசுன்னு சொல்ல. ஆமா நீங்க என்னதான் இருந்தாலும் என்னோட பாஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர. ஹீரோ இப்ப எல்லார்கிட்டையும் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுக்கப்புறம் இவங்க இங்கதான் வேலை செய்ய போறாங்க, வந்தவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு வெல்கம் பார்ட்டி வைக்கணும்ல, வாங்க வாங்க எல்லாரும் அரேஞ்ச்மெண்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்ல. இருக்கிறதே வெறும் 4 பேர் தான். 4 பேருமே ஆளாளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சிட்டு உட்கார ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவா அவன் ஒரு பாட்டு பாட எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பாட்டுக்கு நடுவுல ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் என்னன்றது சொல்லணும் போல இருக்கு. எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு நல்ல வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயினுடைய டைம் வருது. நம்ம ஹீரோயினா நான் சிண்டல் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அவ்வளவுதான். இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு மூஞ்சுக்கு மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு சோகமாயிடுறாங்க. ஹீரோவை ஒரு மாதிரி முகத்தை தூக்கி வச்சுட்டு போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோடைய அசிஸ்டன்ட் என்னமா நீ மாட்டுக்கு சிண்டல் ஆகணும்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு சிண்டல் ஆகணும் தான் சொல்லிட்டு வந்தா, அவ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உனக்கு ஹீரோ வேலை கொடுத்தாரு, நீ மட்டுக்கு சிண்டல் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க, ஒரு நிரந்தரமான வேலையாட்களை ஹீரோ தேடிட்டு இருக்க, நீ மட்டுக்கு சிண்டல்னு சொல்லிட்டு போச்சு போ, உனக்கு வேலை கிடைக்குமோ இல்லையோ போ உள்ளன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஹீரோயின் எனக்கு என்ன தெரியும் இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவ. ஹீரோவா இங்க பாருமா ஏதோ சிண்டலா கிண்டலான்னு சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு வேலைக்கு ஆள் வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா வேலை செய்யணும், நீ மாட்டுக்கு யாரையாவது ஒருத்தவங்களை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா மறுபடியும் நான் வேலைக்கு ஆளை தேடிட்டு இருக்கலாம் முடியாது, உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோயின் இங்க பாருங்க எனக்கு தயவு செஞ்சு வேலை கொடுங்க, வேணா 2 பேரும் ஏதாவது போட்டி கிட்டி வச்சுப்போம், அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்ல. ஹீரோ என்கிட்டே போட்டியா சரி வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு பார்க்கு கூட்டு போறான். 2 பியர் பாட்டில எடுத்துக்கிட்டு போறான். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேம் மாதிரி விளையாடுவாங்க. அந்த கேம்ல வந்துட்டு யாரு தோக்குறாங்களோ அவங்க வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணணும். அதிகமா யாரு ட்ரிங்க்ஸ் பண்ணியும் போதை ஏறாம இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம் போல இருக்கு. ஸோ இப்போ அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா கேமையும் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோவா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த கேமை விளையாடிட்டு இருக்கான். ஹீரோயினால முடியல, நம்ம ஹீரோ கிட்ட தோத்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோடைய நகத்தை பார்த்துட்டு ஐயோ நான் வந்துட்டு கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சதுனால தான் நகை உடஞ்சிருச்சா உனக்கு வலிக்குதான்னு கேட்க. ஹீரோ இல்ல இது ஆல்ரெடி இருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். சின்ன வயசுல நம்ம ஹீரோ யாரையோ துரத்திட்டு ஓடி இருப்பான். அப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ்ல இருந்திருக்கும், அந்த கிளாஸ் குத்தி தான் இந்த நகம் போயிருக்கும் போல இருக்கு. இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் தோத்துட்டாங்க இல்லையா. சோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரக்கு அடிக்கிறாங்க பாருங்க. ஒரே சிப்ல அந்த பாட்டில் ஃபுல்லா முடிச்சிடுறாங்க. ஹீரோயின் இப்ப உங்ககிட்ட நீங்க குடிங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோ எடுத்து 2 வாய் வைக்கிறானோ இல்லையா அவனால சுத்தமா தாங்கிக்க முடியல. உடனே அந்த சரக்கை தூத்துன்னு சொல்லிட்டு துப்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினை பாத்தீங்க பாருமா நான் தோத்து போயிட்டேன், அதனால வந்துட்டு உனக்கு வேலை கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல. ஹீரோயின் உண்மையாவா, அப்ப நீங்க கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைனை போடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைனை வாங்கிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கேக்குறா உண்மையாவே நீ சிண்டல் ஆகணுமாமான்னு கேட்க. ஹீரோயின் ஆமா நான் உண்மையாவே சிண்டல் ஆகணும், ஒருத்தர் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் அவங்களை லவ் பண்ணணும், அவங்களுடைய லவ் நான் வாங்கணும், எனக்கு அதுதான் ஆசை, ஏன் நீங்களா லவ் பண்ண மாட்டீங்களான்னு கேட்க. ஹீரோ எனக்கும் லவ்வுக்கும் செட் ஆகாது, நான் டேட் கூட யாரையுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்காந்து நம்ம ஹீரோ இப்ப வந்துட்டு உட்காந்து குட்டி குட்டியா டீன் பியர் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அடிச்ச சரக்குல வந்துட்டு முட்டிக்கிட்டு பாத்ரூமே வந்துருச்சு. ஹீரோ உடனே வந்து
வந்து பாத்தீங்கன்னா சரி வா போலான்னு சொல்லும். ஹீரோயின் எந்திரிச்சு நெளிஞ்சு நிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருச்சுன்னு சொல்ல, ஏமா உனக்கு அறிவே இல்லையா, இவ்வளவு தூரம் சரக்கடிச்சு ரெஸ்ட் ரூம் வர வரைக்குமா சரக்கடிப்ப, இங்க இருந்து ரெஸ்ட் ரூம் ரொம்ப தூரமாச்சேன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு சொல்ல, ஹீரோ சரி இந்த கொடையை பிடிச்சுக்கோ, நான் வந்துட்டு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, என்னால நடக்கவே முடியாது, ஓவரா பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கன்னு சொல்ல, ஒரு பொண்ணா உன்னை இப்படி விட்டுட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஹீரோ வேற சீனை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா போய் தொல்லடா டபரா மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழவே ஆரம்பிச்சாங்க. ஹீரோவும் போயிடுறான். ஆனா போனதுக்கு அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. இந்த கொடையை கொஞ்சம் பத்திரமா பிடிச்சுக்கோன்னு சொல்ல, ஹீரோயினும் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே கொடையை பிடிக்க, இப்ப ஹீரோயினை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ டாய்லெட் பக்கமா ஓடிட்டு இருக்கா. எப்படியும் நம்ம ஹீரோ கடைசி நேரத்துல வந்துட்டு டாய்லெட்டுக்கு கூட்டிட்டு வர, ஹீரோயினும் ரொம்ப வந்துட்டு முக்கிய முடங்கி இப்படியே போயிட்டு டாய்லெட் போயிட்டு வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. வெளியே எட்டி பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அடப்பாவி இவன் என்ன பண்றான், இவன் போகாம நம்ம வெளியே வர போனா நமக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்டா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப நம்ம ஹீரோயினை டாய்லெட் போறதுக்காக தூக்கிட்டு வந்தா இல்லையா, அந்த சீனை நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிட்டே சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஐயோ வந்துட்டு பாத்ரூம்ல நின்று சந்தோஷப்பட்டு இருக்கோம், வெளியே போகணுமே, இப்ப நம்ம எம்பாரஸ்மெண்ட் சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்தா. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் முகத்தை மறைச்சுக்கிட்டே டிங்கு நடக்க, ஹீரோ என்னமா பண்றேன்னு கேட்க, இல்ல எனக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்டா இருக்குன்னு சொல்ல, ஐயோ கடவுளே சரி ஓகே நீ தான் வந்துட்டு ஜெயிச்ச, நீ நாளையில இருந்து வேலைக்கு வந்துருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கொள்ள, அப்ப ஒரு பொண்ணு என்ட்ரி ஆவரா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோடைய ஃபியான்சி போல இருக்கு. வந்தவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் போன் பண்ணா நீ எடுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ உடனே முழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோ டக்குன்னு இவங்க என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, அட பாவி இப்பதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கல, எனக்கு யாரையுமே டேட் பண்ணவும் பிடிக்காது, கல்யாணம் பண்ணவும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தான், இப்ப ஃபியான்சின்னு சொல்லிட்டு சொல்றானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து சரி நான் கிளம்புறேன் சார்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பார் நீயும் நானும் எதுக்காக வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம், அதாவது என்னன்னா நீ நானும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணாம நம்மளுடைய ஃப்ரீடம் நம்ம என்ஜாய் பண்ணோம் தானே, அதுக்காக நான் வந்துட்டு போன் பண்ணா நீ போன் எடுக்க கூடாதுன்னு ஒன்னும் அவசியம் இல்லைல்ல, இதுக்கப்புறம் நான் போன் பண்ணி நீ எடுக்கலன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே மிரட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்துட்டு அதாவது என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டான், ஆனா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ரெண்டு பேருமே அவங்களுடைய ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண போறாங்க லைஃப்ல, கல்யாணம் பண்ணிக்காமலே வளருக்கு அவங்கவுங்களது, இதுதான் வந்துட்டு ஹீரோடைய பாலிசி வளருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தும் நம்ம ஹீரோ தூக்கிட்டு போனாலியா அதை பத்தி யோசிச்சுட்டு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போனப்ப ஹீரோயினுடைய ஃபேஸ் தான் சுத்தமா நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள இருக்கு, தூக்கமே வர மாட்டேன், கையில அந்த கொடையை வச்சுக்கிட்டு புஷ்அப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ண ஹீரோயின் வேலை கிடைச்ச விஷயத்த சொல்றாங்க. ஃப்ரெண்டு ரொம்ப ஹாப்பி ஆவரா. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டுக்காரி இந்த மாதிரி நான் ஒரு புதுசா ஆடியோ புக் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்கேன், தயவு செஞ்சு அதை கேளுடின்னு சொல்ல, ஆக்சுவலி ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு 18+ ஆடியோ புக் தான் ரிலீஸ் பண்ணுவாப்புல இருக்கேன், இங்க பாரு நான் வேணா லைக் பண்றேன் ஆனா வந்துட்டு நான் கேட்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃபியான்சி இருக்கா இல்லையா, அவளுடைய அப்பா வந்துட்டு அவகிட்ட என்னமா ஹீரோனையும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க ஆனா கல்யாணத்தை பத்தி எப்பமா யோசிக்க போறீங்கன்னு சொல்ல, அவ உடனே செமையா கோவப்படுறா. கோவப்பட்ட உடனே அவங்க அப்பா சரிமா நான் எதையுமே உங்ககிட்ட கேட்கலாமான்னு சொல்ல, அப்பாவுடைய ஆட்களும் அவளுடைய கோவத்தை பார்த்துக்கிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வேலைக்கு வரலான்னு வர ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்க கூடாதுன்னு போனா, ஆனா ஹீரோ நிப்பாட்டி நம்ம ஹீரோயினை நேத்து ஹெல்ப் பண்ண நீ எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லியேன்னு சொல்ல, ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள உங்க ஃபியான்சி தான் வந்துட்டாங்களே, நீங்க என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன ஏதோ டேட் பண்ணல கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னீங்க, அப்புறம் ஃபியான்சின்னு ஏதோ சொல்றீங்களேன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு என்ன நீ என்ன செடியூஸ் பண்ண பாக்குறியா, உனக்கு ஜெலஸ் ஆகுதான்னு கேட்க, ஹீரோயின் டக்குன்னு இங்க பாருங்க நீங்க ஒரு சைக்கோ பாஸ், அவ்வளவுதான் உங்ககிட்ட நான் வேலை செய்யறேன், அதுக்காக உங்களை லவ் எல்லாம் பண்ண முடியாது, நான் ஒன்னும் உங்களை செடியூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி மொக்க பண்ணிட்டு ஹீரோயின் வேலைக்கு உள்ள வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு வெளியே வர, ஹீரோடைய அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கு, சரிவா நான் ஹோட்டல்ல சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பசங்களோடய வந்துட்டு பிளே ஏரியாவுக்கு கூட்டிட்டு வந்தா, அங்க நம்ம ஹீரோ விளையாடிட்டு இருப்பானா, இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பாஸ் விளையாடிட்டு இருக்காருன்னு சொல்ல, அவர் அப்படிதான் குழந்தையா மாறிடுவாரு ஒரு சில நேரத்துல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப ஹோட்டலோடைய மெயின் ஏரியா கூட்டு வந்தா அங்க கப்பிள்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ வர, ஹீரோடைய அழகை பார்த்து அங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ஒரு சில பேர் ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ண வர, நம்ம ஹீரோ அந்த கொடையாலே எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வரா. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாரு இவருன்னு கேட்க, அவருக்கு பொண்ணுங்கனாலே சுத்தமா பிடிக்காதுமா, அதனால அவர் இருக்க ஏரியால பொண்ணே வராம அவர் பார்த்துப்பாரு, அதுதான் வந்துட்டு கொடையை வச்சு அவர் எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, இப்ப அந்த இடத்துல புதுசா ஒரு கஸ்டமர் வராங்க. ஹீரோயின் போயிட்டு வெல்கம் பண்ண, டக்குன்னு அவங்க நீ புது பொண்ணாமான்னு கேட்க, ஹீரோ வந்து ஐயோ இந்த பொண்ணு இந்த கஸ்டமரை வந்துட்டு ஏதாவது வந்துட்டு செடியூஸ் பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வாமா உனக்கு இன்னைக்கு முதல் நாள் இல்ல நானே உனக்கு வந்துட்டு ட்ரைனிங்க்கு கூட்டு போறேன்னு ஹீரோ கூட்டிட்டு போவ. அந்த பக்கமா வந்து ஃபியான்சி நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் போறத பார்த்து நேற்று இந்த பொண்ணு தானே ஹீரோ கூட இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ நம்ம ஹீரோயினை லாண்ட்ரி ரூமுக்கு கூட்டு வந்து இதெல்லாம் இப்படிதான் துவைக்கணும்,
பண்ணணும், இதெல்லாம் அப்படிதான் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இந்த வேலையை நீங்களே நல்லா பண்றீங்களேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் இந்த வேலையை நீ தான் பண்ண போற, ஒழுங்கா இந்த வந்துட்டு பெட்ஷீட் இந்த டவல் இதெல்லாம் துவைச்சு போயிட்டு காய போடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் வெளியே இருந்தா யாராவது பணக்காரனா பார்த்து கரெக்ட் பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயம். இப்ப அந்த பக்கமா வந்து ஹீரோடைய ஃபியான்சி என்ன பண்ணா, என்னமா நீ ஏதோ சிண்டல் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கியாமே, இங்க பாரு உன்னுடைய ட்ரீம் வந்துட்டு நிறைவேறணும், நான் ஒரு இடத்துக்கு சொல்றேன், அந்த இடத்துக்கு மட்டும் நீ போனா உன்னுடைய ட்ரீம் நினைவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃபியான்சி அங்க ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோ வெளியே வந்து இன்னும் ஹோட்டல்ல வரதா வேலை இருக்கா சொல்லுங்க, எடுபடி வேலை, அவள்கிட்ட வேலையை வாங்குவோன்னு சொல்ல, அங்க இருக்கவங்க எல்லாம் பாஸ் அந்த பொண்ணு இப்பதான் பாஸ் வந்தான்னு சொல்ல, ஆமா அவ யாரையாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டானா என்ன பண்றது, அதனால அவளுக்கு இந்த மாதிரி வேலையை கொடுத்துதான் அவளை பிஸியா வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் எல்லா பெட்ஷீட் எல்லா கர்ட்டனையும் துவைச்சிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே என்ன பண்ணாங்க, அந்த துணி எல்லாத்தையுமே காய வச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன இந்த பொண்ணு ஏதோ பாட்டு கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது லவ் சாங்கா ஏதாவது இருக்க போகுது, அப்புறம் மூடு மாதிரி இங்க வர கஸ்டமர் யாராவது கரெக்ட் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு என்ன பண்ணா, ஹீரோயின் காதுல இருக்க அந்த ஹெட்செட்டை எடுத்து தன்னோட காதுல வைக்க நல்லா தான் பாட்டு ஓடிட்டு இருந்தது அது வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருக்காளே அவளுடைய ஆடியோ புக் ஓட ஆரம்பிக்குது. அதுவா 18+ கண்டென்ட் இல்லையா. ஹீரோக்கு அந்த பாட்டு கேட்டவனே ஷாக் ஆவ, ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ காதுல இருக்க அந்த ஹெட்செட்டை எடுக்கலான்னு போவ, ரெண்டு பேரும் கீழே வந்துட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயின் அதாவது ஹீரோ மேலே ஹீரோயின் விழுந்துட, ஹீரோ டக்குன்னு ஏமா எந்திரிமா என்ன கருமாந்திரம் எதுன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ பாஸ் அது என்னோட வாய்ஸ் கிடையாது, என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபினான்ஷியலா ரொம்ப டைட்டா இருக்கா, அதனால தான் அவன் யூடியூப்ல இந்த மாதிரி வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்றா, இது நான் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே இங்க பாரு என்ன கருமமோ தயவு செஞ்சு வேலை செய், இந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப, ஹீரோடைய ஃபியான்சி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டு போறா. என்னனே உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்கா. ஹீரோ டக்குன்னு எந்த பொண்ணுன்னு கேட்கா. ஆமா இப்ப அந்த பொண்ணு பின்னாடி நீ தான் நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கே, நான் தான் பார்த்தனேன்னு சொல்ல, ஐயோ நான் பின்னாடி சுத்துறது வேற ஒரு ரீசனுக்காக, நீ தயவு செஞ்சு தப்பா நினைக்காது, அதுவும் இல்லாம அந்த பொண்ணு எனக்கெல்லாம் செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஃபியான்சி கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினா நாள் ஃபுல்லா ஹீரோ செம்மையா வேலை வாங்கியிருப்பான், அதனால ரொம்ப வந்துட்டு டயர்டா போயிட்டு இருக்கா. ஹீரோ வந்து என்னமா உனக்கு வந்துட்டு சிண்டல் ஆகணும்ன்ற ட்ரீமே போயிடுச்சு தானே, ஒழுங்கா இதுக்கப்புறம் வேலை செய்வலன்னு சொல்ல, என்னோட ட்ரீமுக்கும் நான் வேலை செய்யறதுக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க, நாளையில இருந்து வேலையை கொஞ்சம் கம்மியா கொடுங்கன்னு சொல்ல, நாளையில இருந்து நான் உனக்கு அதிகமான வேலையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்து கிளம்பிடுறான். ஹீரோயின் கடுப்பாய் போயிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோடைய ஃபியான்சி ஒரு இடத்த பத்தி சொல்லியிருப்பா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீ போயிட்டு அந்த இடத்துல உன்னுடைய பிரேயரை பத்தி சொன்னா நீ என்ன ஆகணும்னு சொல்றியோ அதை வந்துட்டு அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போனோம்னா மொத்தமா $1000 செலவாகும்னு சொல்ல, ஹீரோயின் அந்த $1000 கையில இல்லாதனால சோரா கிட்ட போயிட்டு கடன் கேட்கறாங்க. சோராவா என்கிட்ட காசு இல்ல, சோர் சாப்பிடவே வழி இல்லையா, இதுல வந்து $1000 கேட்கற ஓடி போ அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட, ஹீரோயின் என்ன பண்ணாங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வரான். இவருக்கு ஏதோ உடம்பு செல்லப்பல இருக்கு. அப்பா கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்பா சொல்றாரு, என்னப்பா உன்னுடைய வந்துட்டு மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, அந்த பொண்ணை வந்துட்டு நீ வெறும் என்கேஜ்மெண்ட் தானே பண்ணியிருக்க, இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்ணாத, பொம்பளைங்கலாம் ஜஸ்ட் ஸ்டோன் தான், இதை மட்டும் மனசுல நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் எனக்கு புரியுதுப்பா பொண்ணுங்கெல்லாம் ஜஸ்ட் ஸ்டோன்ஸ் தான், அது என் மனசுக்குள்ள நல்லா பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருக்கிற நர்ஸு கிட்ட கூட ஒழுங்கா பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பெரிய அக்கா சூஜினை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஏன்னா அவ ஒரு டாக்டர் போல இருக்கு. ஹீரோயின் இவகிட்டயாவது காசு வாங்கலான்னு வர, இவளுக்கு ஏதோ பேஷண்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து உன்ட்ட பேசுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட, சூஜினை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு பையன் அங்க டாக்டரா சுத்திட்டு இருப்பான். அந்த பையன் ஹீரோயின் கிட்ட, என்னமா உங்க அக்கா கிட்ட காசு வாங்க வந்தியா, உன் கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியுது, உனக்கு காசு நான் கொடுக்குறேன், சோ இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியான்னு கேட்க, ஹீரோயின் அவ்வளவுதானே நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப சூஜினுடைய ஒரு ரிங்கை வந்துட்டு திருடிட்டு இருக்கா. எதுக்காகனா அந்த டாக்டர் பையன் சூஜனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாமல இருக்கு, அதனால சூஜனுடைய கை விரலுடைய மோதிரத்தோடைய அந்த அளவு வேணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் அக்காவுடைய ரிங்கை திருடிட்டு போய் அந்த பையன் கிட்ட கொடுக்க, அந்த பையனும் நம்ம ஹீரோயினுக்கு காசை கொடுத்தாரான். ஹீரோயினும் அந்த காசை எடுத்துக்கிட்டு அந்த விஷ் கேட்கிற அந்த இடத்துக்கு வராங்க. அதாவது நம்ம ஹீரோடைய ஃபியான்சி சொல்லியிருப்பான் இல்லையா, இதுக்கு பேர் வந்துட்டு விஷ் வேரியர் பல இருக்கு. அங்க ஒரு மந்திரவாதி லேடி இருக்காங்க. அந்த லேடி கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் நான் ஒரு சிண்டலாவா இருக்கணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணணும், அவன் நல்லா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், அவன் என்ன விழுந்து லவ் பண்ணணும், என்ன அப்படி பாத்துக்கணும் இப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் நீ ஒண்ணுதாமா பண்ணணும்னு அந்த மந்திரவாதி லேடி சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு அந்த ஃபியான்சி வேற, நீ ஹீரோயினை லவ் பண்றியான்னு கேட்டிருப்பா இல்லையா, ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப டேஞ்சர், நான் ஏன் அவளை லவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தனக்கு தானே பேசிட்டு இருக்க. காலையிலே சூஜன் எந்திரிச்சு என்னுடைய ரிங்க காணோம், யாராவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. ஹீரோயின் தானே அதை எடுத்தா, பட் ஆனா அதை அவ சொல்ல மாட்டேட்டா. சூஜன் ஹீரோயின் கிட்ட என்ன நேத்து நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்தேன்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வேலைக்கு வந்துற. ஹீரோ மறுபடியும் வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ வந்து இதுக்கப்புறம் அபிஷியலா உன்னுடைய வேலையை நீ பார்க்கலாம், ஆனா வந்துட்டு நீ சிண்டல் ஆகணும்னு சொன்னா உடனே நீ சிண்டல் ஆயிடுவியா என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோயின் கோவத்துல வந்து அப்ப எனக்கு கல்யாணம் நடக்காது நீங்க சொல்றீங்களா அப்படின்னு பக்கத்துல வர,
டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு ஸ்மெல்ல நம்ம ஹீரோ மூந்து பாக்குறா பாருங்க. அவனுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு டெம்ட் ஆகுது ஹீரோயின் மேல. உடனே நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு உன் மேல நாத்தமா எடுக்குது, இதுக்கப்புறம் என் பக்கத்துல வந்து பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொடையை விரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஏன்னா ஹீரோக்கும் பிளஷ் ஆகுது வளருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல போய் நின்னுட்டு ஐயோ கல்ல குளிச்சுதானே வந்தோம், நம்ம மேல நாத்தமா எடுக்குது அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சென்ட் பாட்டில பாக்குறாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கு. சரி ஓகே இந்த சென்ட்டை வந்துட்டு தடவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்டை தடவிக்கிட்டு வந்து ஹீரோடைய அசிஸ்டன்ட் கிட்ட என் மேல நாத்தம் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட அக்கல தூக்கி காமிக்க. அவனா ஐயோ அக்கல தூக்குனா நாத்தம் தான் எடுக்கும், போய் குளிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட ஹீரோயின் ஒரு பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. ஆக்சுவலி அந்த மந்திரவாதி லேடி சொல்லியிருப்பாங்க உன்னுடைய விஷயம் எல்லாம் இந்த பேப்பர்ல நான் எழுதியிருக்கேன், இந்த பேப்பரை எப்பயுமே உன் கூடவே வச்சுக்கோ, கண்டிப்பா நீ சிண்டல் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல எழுதி கொடுத்திருப்பாங்க மந்திரத்தையும் அவங்களுடைய விஷயம். அந்த பேப்பரை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கக்குள்ள திடீர்னு அந்த பேப்பர் பறந்து போயிட்டு இருக்கு பாருங்க. ஹீரோடைய ஹோட்டலுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வராங்க. இப்ப அவங்களுடைய கரெக்டா செஸ்ட் மேல அந்த பேப்பர் போயிட்டு உட்கார ஹீரோயினும் போயிட்டு அந்த பேப்பரை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த செஸ்ட் மேல அந்த கெஸ்ட் மேல கைய வைக்க ஹீரோயின் அந்த கெஸ்ட பார்க்க அவருடைய அழகுல மயங்கி போய் இவர்தான் என்னுடைய பிரின்ஸ் சார்மிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கெஸ்டையே பார்த்துட்டு இருக்க. இத தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இவன் அந்த பேப்பரை பிடிச்சி இழுக்கிறப்ப அவனுடைய வந்துட்டு கோட் பட்டனும் கீழே பிஞ்சு விழுந்துருது. உடனே நம்ம ஹீரோயின் சாரி கேட்கறாங்க. ஒண்ணுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்ல உடனே டூவாங் நம்ம ஹீரோயின் கையில இருக்க பேப்பரை பார்த்துட்டு இது என்ன படிக்கலாமான்னு கேட்க ஹீரோயின் அச்சுச்சோ அப்படின்னு சொல்ல உடனே டூவாங் சரி நான் சும்மா தான் கேட்டேன், ஃபன் தான் பண்ணேன், இந்த கோட்ல இருக்க பட்டனை நானே தச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்து ஊசி நூல்லாம் எடுத்து தச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இவன் தாண்டா நம்ம பிரின்ஸ் சார்மிங்னு சொல்லிட்டு ஹீரோயின் டூவாங்கே பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய கஸ்டமரை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரூம் வந்துட்டு புக் பண்ணணும் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஹீரோவுடைய அசிஸ்டன்ட தள்ளிட்டு போயிடுறாங்க. ஹீரோவா இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப ஹீரோவும் டூவாங் பக்கத்துல வர ஹீரோக்கா அப்படியே கண்ணிலே வந்துட்டு பொறி தட்டுது. இங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுடைய அசிஸ்டன்ட தனியா கூட்டிட்டு போயிட்டு டூவாங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருந்து சொல்லிட்டு வந்தா நம்ம ஹீரோ வந்து டூவாங்க நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாருன்னு சொல்ல டூவாங்க இல்ல இவங்களும் நானும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், இவங்களே எனக்கு ரூம் எல்லாம் சுத்தி காட்டுட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவ ஹீரோயினுக்கு அவ்வளவு குஷி ஆயிடுது. அங்க நம்ம ஹீரோவுக்கு வயிற்றுச்சலா இருக்குது. ஆக்சுவலி டூவாங் வந்துட்டு ஒரு டைரக்டர் போல இருக்கு. இது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஐயோ வருங்கால டைரக்டரா அவருடைய வைஃப் ஆக போறானு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் அங்க பண்ண அட்டகாசத்தை எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு கடுப்பாய் வந்து உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோவுடைய ஃபியன்சி என்ன நீ ஹீரோயினை லைக் பண்றியான்னு கேட்க அதான் இல்லன்னு சொல்லிட்டல அப்புறம் ஏன் அப்பப்ப வந்து கேட்டுட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோயின் வந்து டூவாங்காக வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டுக்காக ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோவா அவனை வெயிட்டிங் லிஸ்ட்ல உட்கார வை, அந்த அவ்வளவு சீக்கிரம் மெம்பர்ஷிப் கார்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோவுடைய ஃபியன்சி பேச வர டக்குன்னு நம்ம ஹீரோ நான் பிசினஸ் விஷயத்தை பத்தி பேசணும், தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நீ பண்றது நல்லாவா இருக்கு, வந்த கஸ்டமர் கிட்ட ஃபிளட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோயின் இங்க பாருங்க நான் சிண்டல் ஆகணும் இல்லைன்னு சொல்ல நீ சிண்டல் ஆவறியோ இல்லையோ வந்துட்டு கஸ்டமரை இங்க தங்க வைக்கணும், நீ அதுக்கான வேலையை பார்க்காம இந்த மாதிரி வந்துட்டு வழிஞ்சிட்டு இருக்க ஏதாவது பண்ணி தொலைன்னு சொல்ல ஹீரோயினும் டூவாங்குக்கு மெம்பர்ஷிப் கார்டை வாங்கி கொடுத்துட்டே இருக்கக்குள்ள கரெக்டா ஹீரோயின் கீழே விழ வர டூவாங் பிடிக்கிறான். ஆனா இதெல்லாம் கனவுதான். சோ நம்ம ஹீரோயின் கீழே விழ வர அதுக்குள்ளே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப டூவாங் நம்ம ஹீரோ கிட்ட கை கொடுக்க ஹீரோவா டூவாங் கிட்ட கை கொடுக்காம மெம்பர்ஷிப் கார்டை வாங்கிட்டீங்கல்ல கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்ல டூவாங் வெளியே வரான் பாருங்க. ஹீரோயின் டூவாங்க வெளியே விடலான்னு வரக்குள்ள ஹீரோவும் பின்னாடி வரான். நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பாஸ் நீங்க ஏன் வரீங்க போங்கன்னு சொல்ல பைத்தியக்காரத்தனமா பண்ணாத வாயை மூடு எப்ப பார் வழிஞ்சுக்கிட்டு மத்தவங்களை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிக்கிட்டே ஹீரோயினை திட்டிக்கிட்டே உன் மேல ஸ்மெல் வருதுன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியான்னு பின்னாடி நவுறாங்க பாருங்க. டூவாங் மேல இப்ப உண்மையாவே விழுந்துடுறாங்க. டூவாங் பிடிச்சோடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். போற போக்குல இந்த டூவாங் வேற ஹீரோயின் கையில ஒரு லாலிபாப்பா கொடுத்து உன் மேல ஸ்மெல் எல்லாம் எதுவும் வரல நல்ல ஸ்மெல் தான் வருதுன்னு சொல்லிட்டு டூவாங் சொல்லிட்டு போவ ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். டூவாங் வந்துட்டு நம்ம நடக்க போற எக்ஸிபிஷன்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு போவ ஹீரோயின் இந்த எக்ஸிபிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் ஏன் பாஸ்ன்னு கேட்க அதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் உன் முடிய கட்டு சாப்பாட்டுல முடி கிடி விழுந்துற போதுன்னு சொல்ல ஹீரோயின் அவங்களுடைய முடிய டை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவா பேனு ஹீரோயினே வாய பொழந்து பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி எக்ஸிபிஷன் பார்ட்டியில நீ வரக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நான் வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. சரி ஓகே அப்ப எக்ஸிபிஷனுக்கான மொத்த வேலையும் நீ தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில எல்லா வேலையுமே கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு நியூ பெயிண்டிங்ஸ் வந்துட்டு கொண்டு வந்து வையின்னு சொல்ல ஹீரோயின் இந்த வேலையை நான் எப்படி தனியா பாப்பேன்னு கேட்க ஆக்சுவலி இங்க இருக்கிற பெயிண்டிங் எல்லாத்தையுமே ஒரு ஆர்டிஸ்ட் தான் வரைஞ்சான், அந்த ஆர்டிஸ்டோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன் அவனை போய் பார்த்து வேலையை முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிட ஹீரோயின் இப்ப ஹீரோடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ கிட்ட இருந்து இந்த கொடையை திருடிட்டா என்ன ஓவரா என்ன வேலை வாங்குறான்னு சொல்ல ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஐயோ அது மட்டும் முடியாது ஏன்னா ஹீரோக்கு அது யாராவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோடைய அசிஸ்டன்ட் மூலியமா அந்த ஆர்டிஸ்ட தேடுற வேலையை பாக்குறாங்க. இங்க நம்ம ஹீரோவுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஃபைட் பாக்ஸிங் பண்றதுக்காக வந்திருக்கான். அங்க ஆப்போசிட்ல இருக்க வந்துட்டு ஆளை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டூவாங்குடைய ஃபேஸை ஞாபகப்படுத்தி
கொடுத்துக்கிட்டு அந்த ஆளை போட்டு செம்ம உதவுதைக்க அந்த ஆளா டே என்னடா இன்னைக்கு நீ புதுசா இவ்ளோ அடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோடைய அசிஸ்டன்ட் மூலியமா அந்த ஆர்டிஸ்ட கண்டுபிடிச்சு ஹோட்டலுக்கே வர வச்சு இந்த மாதிரி இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனும் வரைஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒத்துக்கிறான். இதனால நம்ம ஹீரோயின் ஹாப்பியா இருக்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஐயோ எக்ஸிபிஷன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த டூவாங் வேற இங்க வருவானே, ஹீரோயின் மேல டூவாங்க பார்த்துட்டு வந்துட்டு இது பண்ணுவாளே, அதை வந்துட்டு ஃபிளட் பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த எக்ஸிபிஷனே கேன்சல் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல போயிட்டு இருக்க. இதுல அதுக்கு இந்த ஃபியான்சிக்காரி வேற நான் உன்னை பார்க்கணும்னு சொல்ல ஹீரோ நான் ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன் போனை வையின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோயினா டூவாங்க பார்க்க போறோம் எக்ஸிபிஷனுக்கான வேலையெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து எக்ஸிபிஷனுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இந்த சோரா என்ன பண்றா, டூவாங் கொடுத்த வந்துட்டு லாலிபாப்ப சாப்பிட்டுருவோம். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் உசுறு போன மாதிரி கத்திட்டு இருக்காங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு. அடுத்த நாள் வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கான வேலை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப சின்சியரா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ வேலைக்கு வரல போல இருக்கு. ஹீரோயின் ஹீரோடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஏன் ஹீரோ வேலைக்கு வரலையான்னு கேட்க, இல்ல இன்னைக்கு அவருக்கு வேலை செய்யவே மூடு இல்லையான்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோ இங்க வந்தா ஹீரோயின் வந்துட்டு எல்லா எக்ஸிபிஷன் வேலையும் பார்த்துட்டு இருப்பா, அதை பார்த்துட்டு நம்ம ஏன் காண்டாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்திருக்க மாட்டான். ஹீரோயினும் நல்ல வேலை இன்னைக்கு அவன் வரலன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அக்காவுடைய வந்துட்டு லவ்வர் கால் பண்றான். ஆக்சுவலி அவன் கால் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட உங்க அக்கா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண, ஆனா அவ வந்துட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, ஒரு வேலை வந்துட்டு நான் கொடுத்த டைமண்ட் ரிங் குட்டியா இருந்துச்சோ என்னமோ தெரியலன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் இருக்காது நீ ஒழுங்கா ப்ரப்போஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்ல, அப்ப நான் கொடுத்த காசை நீ ரிட்டர்ன் கொடு, இல்ல வந்துட்டு உங்க அக்காக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயினும் அவங்க அக்காக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இது ஏதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை பழடைஞ்சு போன வீடு மாதிரி தான் தெரியுது. அந்த வீட்டுக்கு வந்து ஒரு போட்டோ ஃப்ரேமை பார்த்துக்கிட்டே உன்னை பாக்குறப்ப எனக்கு அவளுடைய நினைப்பு தான் வருது, அதாவது ஹீரோயினுடைய நினைப்பு தான் வருது, இவ வந்துட்டு உன்ன வரை இருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ ஒரு போட்டோ ஃப்ரேமை பார்த்து பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த போட்டோல இருக்கிறது யாருன்றதுதான் தெரியல. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மறுபடியும் எக்ஸிபிஷனுக்கான ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. லைட் செட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, கை தவறி லைட் கீழே விழுந்துருச்சு. சோ கீழே ஃபுல்லா கிளாஸ் ஆயிடுது. டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து டூவாங்க என்ன பண்ணா, ஹீரோயினை கீழே இறங்கிட்டு அந்த கிளாஸ் குத்திட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா நம்ம ஹீரோயினை தூக்கி வேற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவானா. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு இன்னும் வயிற்றுச்சல் ஆகுது. இப்ப டூவாங்க ஹீரோயின் கிட்ட பரவாயில்லையே நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு டூவாங்குடைய வாயால வந்துட்டு பாராட்டு கேட்கறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா அந்த ஆர்டிஸ்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் டிராயிங் எல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. ஹீரோயின் இப்ப போய் அவனை பார்க்க அவனுடைய வீட்லயே அவன் இல்ல. உடனே நம்ம ஹீரோயின் எங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போவேன். அந்த ஆர்டிஸ்டா இங்க பாரு நான் ஆர்ட்லாம் டிரா பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு இல்ல உன் மேல ஸ்ப்ரே அடிச்சிடுவேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினா விடுறவங்க அவனை எப்படியோ துரத்தி அவனை 2 அடி போட்டு கேட்க, அப்பதான் அவன் சொல்றான் இல்ல எனக்கு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணணும் தான் ஆசை, எனக்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு சுத்தமா வரவே வராதுன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ இந்த மாதிரி எக்ஸிபிஷன் மட்டும் வைக்கலன்னா டூவாங் வரமாட்டான், டூவாங் கிட்ட நம்ம பேச முடியாது, ஸ்கோர் பண்ண முடியாது, அவன் மனசுல இடம் வேற பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினே உட்காந்து டிராயிங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கா, பக்கத்துல யாரும் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏய் நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்க, ஹீரோயின் நீ எங்க இருக்கியோ அங்க தேவை நான் வந்துருவேன்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஃபிளட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஹீரோ இங்க பாருமா நானும் ஒரு ஆம்பளை தான், என்னாலேயே சுத்தமா தாங்க முடியல, இதுக்கு மேல நீ என்ன ரொம்ப ஃபிளட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல ஏறி உட்காந்து ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணக்குள்ள அப்படியே கனவு கலையுது. இது நம்ம ஹீரோவுடைய கனவுனா ஐயோ இவளுடைய கனவு தள்ள நம்மளால தாங்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வர ஹீரோயின் எக்ஸிபிஷன் வேலையை முக்காவாசி முடிச்சிடுறாங்க. ஹீரோ ஆமா நீ இந்த வேலையெல்லாம் உண்மையாவே ஹார்ட் ஒர்க்கிங்காக பண்றியா இல்ல டூவாங்காக பண்றீங்கன்னு கேட்க, ஹீரோயின் இல்ல பாஸ் உண்மையாவே நான் ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள் தெரியுமா, பத்தாதுக்கு கொஞ்சமா டூவாங்காகவும் தான் பண்றேன்னு சொல்ல ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. நம்ம ஹீரோ இங்க பாரு உன் வேலையை மட்டும் பாரு ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பாஸ் என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க, சரி ஓகே பாஸ் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சரி பார்ட்டி ஆரம்பிக்க போதே எக்ஸிபிஷனே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வைக்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோயின் மட்டும் வரல, ஹீரோவா விழிமேல் வழி வைத்து ஹீரோவே ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினும் வராங்க. அப்ப நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு மத்த யாருமே தெரியவே இல்ல, ஹீரோயின் மட்டும் தான் தெரியுறாங்க. ஏன்னா அவ்வளவு கியூட்டா நம்ம ஹீரோயின் வந்து நின்னு சிரிக்க. ஆனா நம்ம ஹீரோயினை பாக்குறாப்ல, ஹீரோயின் டூவாங்க பாத்துக்கிட்டு டூவாங் கிட்ட பேச போயிடுறாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு சம பல்பாயிடுது. உடனே இப்ப வந்துட்டு டூவாங் நம்ம ஹீரோயின் கிட்ட ஏய் இன்னைக்கு நீ ரொம்ப பிரிட்டியா இருக்க தெரியுமான்னு சொல்ல, ஹீரோயினும் என்ன பண்றாங்க டூவாங் கிட்ட அவங்க வரைஞ்ச டிராயிங் எல்லாத்தையுமே காமிக்க, டூவாங் டிராயிங்க பார்த்துட்டு இந்த டிராயிங் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கு, நீ என்னையும் டிரா பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுடைய மனசுல பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே டூவாங் பின்னாடியே வர. அப்ப அந்த இடத்துல சோரான்ற பாருங்க சீரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. இவளோட பேரே உண்மையாவே சீரா பேக் தான். சோ பேக்குன்னு சொல்லி கூப்பிட முடியாது இல்லையா, அதனாலதான் சீரான்னு சொல்லி கூப்பிடுறேன். இந்த பொண்ணு
பொண்ணு என்ன பண்றா, நம்ம டைரக்டர் அதாவது நம்ம டூவாங்க பார்த்து என்ன உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி நான் ஒரு சேர்மனுடைய பொண்ணுன்னு சொல்ல உடனே டூவாங்கும் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டூவாங்க அந்த பொண்ணு கிட்ட பேச, இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா, சீரா பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து என்னமா நீ ஏதோ சிண்டல் ஆகணும்னு சொல்லிட்டு கனவுல இங்க வந்திருக்கியாமே, உனக்கு நிறைய காசு வேணும்னா என் வீட்டுல வந்து வேணா வேலை பாரு, உனக்கு நான் நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசிங்கப்படுத்த நம்ம ஹீரோயினால கோவப்பட முடியாது இல்லையா. ஆனா அவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. இப்ப அந்த பொண்ணு ஜூஸ் கேட்டிருப்பா, ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு ஜூஸ் கொண்டு போய் கொடுக்க அந்த பொண்ணு என்ன பண்றா, எனக்கு டேட்ஸ் ஜூஸ்லாம் சுத்தமா பிடிக்காது, நான் உங்ககிட்ட ஃபிக் ஜூஸ் தானே கேட்டேன், போய் அதை எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஜூஸ் வேணும்னே ஹீரோயின் மேல தள்ளி விட ஹீரோயினும் கீழே விட போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் செம்ம புத்திசாலி இல்லையா, அந்த சீரா பொண்ணையும் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துக்க அந்த பொண்ணும் கீழே விழுந்துறா. இப்ப அவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஜூஸ் கொட்டிக்குது. ஆனா இந்த டூவாங் என்ன பண்றா, அந்த சீரா பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கர்ச்சீஃபை கொடுக்க இதை பார்த்து நம்ம ஹீரோயினுடைய மனசே ஒரு மாதிரி ஆயிடுது. டூவாங் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை தான் எழுப்பி விடுறான். எழுப்பி விட்டுட்டு அந்த பொண்ணை ஜஸ்ட் கிளீன் பண்ண விடு, அந்த பொண்ணை திட்டாத அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போகுது. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை வேற எழுப்பி விட்டுட்டானே, இவன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழற ஸ்டேஜுக்கு போவ டூவாங் ஹீரோயினை தூக்கத்துக்காக கை கொடுக்க வர, ஆனா நம்ம ஹீரோ நடுவுல வந்து ஹீரோயினை எழுப்பி விடுறான். இங்க பாரு இந்த மாதிரி என்ன இப்படி இருந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க, மத்தவங்களுக்கு எல்லாம் ஃபிக் ஜூஸ் பிடிக்கும் ஆனா எனக்கு டேட்ஸ் ஜூஸ் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்டைரக்டா நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேற தூக்கி விட இதை பார்த்த ஹீரோவுடைய ஃபியான்சி வந்து பொழிச்சுன்னு ஹீரோவை பொழிச்சுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம், ஏன் முன்னாடியே மத்த பொண்ணுங்களை நீ தொட்டு பேசியான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடுவாளா, நீ மாட்டுக்கு அடிச்சுட்டு போ, என் வேலையை நான் பாப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய கோட்டை கழட்டி ஹீரோயின் மேல போத்தி விட்டுட்டு வா சுருதி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆவ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்ன்னு சொல்ல எல்லாரும் நாங்க டீஸ் பண்ணாங்க, அந்த சீரா பொண்ணு நீ ஏன் பதிலுக்கு எதுவும் பேசலன்னு சொல்ல ஹீரோயின் என்னதான் இருந்தாலும் இங்க நான் வேலை செய்யற பொண்ணு இல்லையா, நீங்க ஓகே தானேன்னு கேட்க அவ அடிச்ச அடியில பல்லுதான் உடஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நீங்க பாருங்க பாஸ், அவங்க உங்களோட ஃபியான்சி இல்லையா, அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க, அவங்கள போயிட்டு சமாதானப்படுத்துங்க போங்கன்னு சொல்ல ஹீரோ அவ என்னோட ஃபியான்சி தான், பட் ஆனா நானும் அவளும் ஒன்னும் லவ் எல்லாம் பண்ணல, ஓகேவா உனக்கு புரியுதா இல்லையா, ஜஸ்ட் அவ என்னோட பிசினஸ் பார்ட்னர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய ட்ரெஸ் மேல இருக்க கரெல்லாம் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணிட்டு ஒழுங்கா வெளியே வா ஓகேவான்னு சொல்ல இப்ப வெளியே போய் நம்ம ஹீரோனோட ஃபியான்சி கிட்ட கத்திட்டு இருக்கான். எதுக்கடி என்ன அடிச்சுன்னு கேட்க நீ நானும் வந்துட்டு அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஃப்ரீயா அவங்களுடைய லைஃப் வாழலாம் தான் இருந்தோம், ஆனா அதுக்காக ஏன் முன்னாடியே அந்த பொண்ணை நீ தொட்டு பேசுவியா, அவ சிண்டலா கனவு தான் காண்டிட்டு இருக்கா, நீ தான் அவனோட பிரின்ஸா மாற போறியா என்னன்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ அவளுடைய கனவை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், நான் அவளுடைய கனவுல பிரின்ஸாவே போகலான்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அதாவது ஹீரோ இன்டைரக்டா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவ கோச்சிட்டு போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோ டூவாங் கிட்ட வர டூவாங் உடனே வந்துட்டு என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கூட வேலை செய்யற வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு இங்க பாருங்க அவங்க என்னுடைய ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க, அவங்கள நான் தானங்க பத்திரமா பாத்துக்கணும், உங்களுக்கு ஏன் இவ்வளவு பொறாமையா இருக்கு, நீங்க என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டூவாங்க கலாய்ச்சி விட்டுட்டு போவ. இப்ப டக்குன்னு நம்ம டூவாங் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். டூவாங் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட நின்று கெஞ்சிட்டு இருக்கான், நான் உனக்கு ஏத்த ஜோடி தான் சொல்லிட்டேன், ஆனா வேற ஒரு பையன் வந்து ஹே இவன் ஒரு லூசர், இவன் கிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு, வா நம்ம போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவ. இப்ப நம்ம டூவாங்க நான் ஒன்னும் லூசர் கிடையாது, நான் வந்துட்டு கண்டிப்பா அந்த பொண்ணை அடைஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை மனசுல வச்சு பேசிட்டு இருக்கான். இந்த சீரா பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் போயிட்டு சாரி கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணா நான் உன்னை வேணும் தான் தள்ளி விட்டேன்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றீங்க வேணும்னான்னு சொல்ல ஆமா உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிண்டல் ஆகணும் பண்றல ஆகணும்னு சொல்லி திரியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அசிங்கப்படுத்த மறுபடியும் அந்த இடத்துக்கு டூவாங் வந்துருவானா. டூவாங் முன்னாடி அசிங்கப்பட்டவனே ஹீரோயினுக்கு அழுகியே வந்தது. இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே போவ. ஹீரோ என்னாச்சு உன்னை யார் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு வா நான் உங்களை போய் கேட்கறேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இந்த உலகத்துல நாளா வாழவே தகுதி இல்லையா, நான் என்ன பண்றது, நான் சிண்டல் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோக்கா பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோடைய மனசுல ஹீரோயின் வந்துட்டாங்க. அழுதோடனே ஹீரோ கம்னு இருப்பானா, நீ என்ன இப்ப சிண்டலா தானே ஆகணும், உன்னுடைய கனவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா அப்ப பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன நினைச்சானோ தெரியல, ஹீரோயினுடைய ஷோல்டர் மேல கைய போட ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கைய போட டக்குன்னு நம்ம ஹீரோ கிஸ் கொடுத்துருவானா ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கத அங்க இருக்கிற ஒட்டுமொத்த எல்லாருமே பேரும் பார்த்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிச்சு வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க ஆமா நீங்க என்ன எப்படி கிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்ல ஏமா கொடுத்த கிஸ்ஸ வாங்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கியேமா, நீ தானே சிண்டல் ஆகணும்னு சொன்னேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் ஆமா நான் சிண்டல் ஆகணும் தான் சொன்னேன், அதுக்காக உங்களை மாதிரி ஒரு டெவில வந்துட்டு என்னால லவ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல உனக்கு எவ்வளவு திமிரு, கொடுத்த கிஸ்ஸ வாங்கிட்டு என்னையே டெவில்னு சொல்றியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார்ல ஏறி போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப
ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஹீரோவை கிஸ் பண்ண நினைச்சு ஹாப்பியாவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண நினைச்சு ஐயோ என்னடா இது லவ்வ கூட சொல்லாம நம்ம மட்டும் கிஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு எல்லாரும் முன்னாடி எப்படி நம்ம மூஞ்ச காட்டுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கார்ல உட்காந்து வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அப்ப கூட இமேஜினேஷன்ல ஹீரோயின் தான் வராங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு போனா அங்க அந்த டாக்டர் வந்திருக்கான். அவன் எல்லாருக்காவும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோயினுக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கான். அதாவது ஹீரோயினுடைய அக்காவை கரெக்ட் பண்றதுக்கு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கான். சோ இப்படி இந்த சீன் கட் ஆகுது. ஹீரோ எப்பயுமே பாக்ஸிங் பண்ண போவான் இல்லையா, எப்பயுமே வந்துட்டு ஆப்போனன்ட் தான் வந்துட்டு அடி வாங்குவான். ஆனா இன்னைக்கு நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கான். ஆப்போனன்ட் கேக்குறாண்டே என்னடா ஆச்சு, என்னைக்குமே நீ தான் என்ன அடிப்ப, நீ இன்னைக்கு ஓகே தானேன்னு கேட்க ஹீரோ நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டான்னு சொல்ல. ஹாப்பியான விஷயம் மச்சி, எப்படா ட்ரீட் கொடுக்க போறேன்னு சொல்ல. ஆனா அந்த பொண்ணை நான் லவ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல. ஏன்டா இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க, அந்த ஆப்போனன்ட் காரன் கேட்க ஹீரோ டக்குன்னா அந்த பொண்ணு எங்க அம்மா மாதிரி இருக்காடா, எங்க அம்மாவும் வந்துட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட இருக்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு எங்க அம்மா ஓடி போயிட்டாங்க. இப்ப எங்க அப்பாவுடைய நிலைமையை பத்தியா, எங்க அம்மாவை நினைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணும் அதே மாதிரிதான் செஞ்சல் ஆகணும், பணக்கார பையனா தான் தன்னோட வாழ்க்கை துணையா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க புலம்பிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாக்ஸிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்தா ஹீரோயின் ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன ஏன் இக்னோர் பண்ற, இங்க பாரு நேத்து நடந்தது ஏதோ யதார்த்தமா நடந்தது, அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்க மாட்டேன், நீயும் வச்சுக்காதன்னு சொல்ல. ஹீரோயினும் ஆமாமா நானும் அதை மனசுல வச்சுக்க மாட்டேன், நான் வந்துட்டு ஏதோ ஒரு பழைய சோறை சாப்பிட்ட மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போவேன். ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அடியே அது என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ்டி, என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ்ஸையா பழைய சோறுன்னு சொல்றடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய உதட்ட பிடிச்சுக்கிட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா தலையில கையை வச்சுட்டு கடுப்பாய் நின்றுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பார்டெண்டர் லேடி கிட்ட போனா அந்த லேடி ஹீரோயினை பார்த்து நேற்று ஹீரோ உன்னை கிஸ் பண்ணானே என்ன ஃபீல் ஆனிச்சுன்னு கேட்க. ஹீரோயினா எந்த ஃபீலும் ஆவல, தயவு செஞ்சு உங்க வேலையை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்ல. போய் சொல்லாத, ஹீரோ யாரையுமே இப்படி கிஸ் பண்ணதே கிடையாது தெரியுமா, உன்னதான் ஃபர்ஸ்ட் தடவை அவன் கிஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பார் லேடி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டும் ஹீரோவுடைய வந்துட்டு அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற அந்த பார்ல இருக்க அந்த பையனும் ஹீரோ கிட்ட நீங்க ஹீரோயினை லவ் பண்றீங்களா, சீக்கிரட்டா டேட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவா ஹீரோயினே மனசுல வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த இவன் இருக்கான் தெரியுமா ஹீரோயினுடைய வந்துட்டு கிரஷ். சோ இந்த டுவாங் என்ன பண்றா, ஹீரோயினை பாக்கிறதுக்காக வர. ஹீரோயின் கிட்ட காஃபி கேட்க நம்ம ஹீரோயினும் காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு டுவாங்க பாத்துக்கிட்டே கையில காஃபியை ஊத்திப்பாங்களா. டக்குன்னு டுவாங் ஹீரோயினுடைய கையை பிடிச்சு தொடச்செல்லாம் விட்டுட்டு ஹீரோக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு கேட்க. ஹீரோயின் இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்ல. இல்ல நேத்து அவன் கிஸ் பண்ணானேன்னு கேட்டேன்னு சொல்ல. ஹீரோயின் இல்ல நேத்து எங்க பாஸ் வந்துட்டு கொஞ்சம் குடிச்சிருந்தாரே, அவர் வந்துட்டு குடிச்சிருந்தாருன்னா இந்த ஹோட்டல்ல இருக்க எல்லா பில்லரையும் பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருப்பாரு, அந்த மாதிரிதான் என்னையும் வந்துட்டு பில்லருன்னு நினைச்சு முத்தம் கொடுத்துட்டாரு போல இருக்குன்னு சொல்ல. டக்குன்னு டுவாங் ஹீரோயினுடைய வந்துட்டு தலையில ஒரு கிளிப்பை மாட்டி விட்டுட்டு உங்ககிட்ட ஒண்ணு பேசணும், என்னுடைய ஸ்டுடியோக்கு தனியா வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல இருந்து வந்த உடனே டுவாங் ஹீரோவை பார்த்து நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல. ஹீரோ ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க. இல்ல இந்த கேமை நீ தானே ஸ்டார்ட் பண்ண, ஆனா வின் பண்ண போறது என்னமோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏதோ ஒரு பொருளுங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த டுவாங் பேசிட்டு இருக்கான். ஏன்னா இவன் வேற ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காமல இருக்கா, அதுல அவன் தோத்து போயிருக்கான். இதுல ஹீரோ கிட்ட தோத்துறக்கூடாதுன்னு பேச. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த டுவாங்க நினைச்சு செம்ம கோவத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இந்த டுவாங் வேற தனியா பேசணும் வான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழஞ்சு பேசிட்டு போயிருக்கான். நேத்து நம்ம ஹீரோ எல்லாரும் மடி ஹீரோயினை கிஸ் பண்ணியிருக்கான். ஹீரோயின் குடிச்சதை தானே சொன்னாங்க, ஆனா நம்ம ஹீரோ குடிக்கல இல்லையா, இது ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா, அதனால அந்த மனக்குழப்பத்துல உட்காந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வர. ஹீரோயின் உங்க குழப்பத்தெல்லாம் சொல்ல. அசிஸ்டன்ட் காரே இங்க பாரு ஹீரோ உன்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன், பேசாம ஹீரோவை டெஸ்ட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு அவன் ஏதோ ஒரு ஐடியாவை கொடுக்கறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போவ தலையை காமிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தலையில என்ன புதுசா கிளிப்னு கேட்க. இது எனக்கு டுவாங் கொடுத்தான், அவன் என்ன ஸ்டுடியோக்கு கூப்பிட்டான்னு சொல்ல. ஹீரோக்கு சமக்கவும் வருது, என்ன டுவாங் கொடுத்தானா, நீ அவனோட ஸ்டுடியோக்கு போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஹீரோயினும் ஆமா நான் போலான்னு தான் இருக்கேன், ஆனா நேத்து எனக்கு நீங்க கிஸ் கொடுத்தீங்கல்ல அப்ப எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆனிச்சு, இன்னைக்கு எனக்கு ஒரு கிஸ் கொடுக்குறீங்களா, நான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்ல. என்னமா எதுவும் முடிவு எடுக்கணும்ன்றதுக்காக கிஸ் கொடுக்க சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேந்த மொழிக்க. ஹீரோயின் நீங்க பாருங்க உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்துட்டு கண்ணை மூடுங்க, உங்களுக்கு கிஸ் கொடுத்துட்டு நான் மட்டும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வர. கரெக்டா நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் என்ன சொல்லிருப்பானா, ஹீரோ மட்டும் உன்னை கிஸ் பண்ண விட்டானா ஹீரோ உன்ன லவ் பண்றான்னு அர்த்தம்னு சொல்ல. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றா, லவ் தானே பண்றான். ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு வந்துட்டு முகத்தை திருப்பிக்கிறான். இங்க பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட பாஸ் நானு, நீ என்ன என்ன கிஸ் பண்ணி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க, சரி போ அந்த டுவாங் உன்னை வந்துட்டு ஸ்டுடியோ கூப்பிட்டான் இல்லையா போயிட்டு வா போ அப்படின்னு சொல்ல. ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்லயே நீ போக போற வா உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இதை ட்ரையல் பார்த்துருவான்னு சொல்ல. இது குட்டியா இருக்கு ரிஜெக்டட், இது ரொம்ப டைட்டா இருக்கு இது ரிஜெக்டட், இது வந்துட்டு ஷார்ட்ஸா இருக்குது இதுவும் ரிஜெக்டட், இதுல ஷோல்டர் இல்ல ரிஜெக்டட், கை இல்ல ரிஜெக்டட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸை ரிஜெக்ட் பண்ணி பைத்தியக்கார
ட்ரெஸ் மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். பிகாஸ் ஏன்னா ஹீரோயினை அனுப்பக்கூடாதுன்னு ஹீரோக்கும் ஒரு எண்ணம், ஆனா நம்ம ஹீரோயினுக்கும் டூவாங் கிட்ட போக கூடாதுன்ற ஒரு எண்ணம். அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறான். அடுத்த நாள் ஹீரோயின் வேற ஆபீஸ்க்கு வரலையா, ஐயோ ஒருவேளை வந்துட்டு டூவாங்குடைய ஸ்டுடியோக்கு போயிட்டு ஹீரோயின் போயிட்டு கிஸ் கொடுத்துருப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்துட்டு பெனாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கான். வேலை செய்ய முடியாம ஹீரோயினும் டூவாங்க பார்க்க வந்துட. டூவாங் அவன் மனசுல கதை சொல்லிடுறான், இந்த மாதிரி நான் உன்னை வந்துட்டு லைக் பண்றேன், நீ எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை வந்துட்டு ரொம்பவும் சின்சியரா லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவனுடைய லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு வர ஹீரோயினுக்கு டூவாங் பக்கத்துல வந்தவொடனே ஹீரோ கிஸ் கொடுத்தா அந்த ஞாபகங்கள் மட்டும் தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஹீரோயின் டக்குன்னு விலகிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டூவாங் கேட்க இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் அந்த இடத்துக்கு டூவாங்குடைய கசன் பிரதர் வந்தாரா. அவன் வந்து நம்ம டூவாங் கிட்ட காசு இருந்தா கொஞ்சம் கொடுன்னு சொல்ல டூவாங் இல்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல அப்ப வந்துட்டு கசன் பிரதர் டூவாங் மேல கடுப்பாயிட்டு இவன் கிசு கிசு புக் எழுதுறோமா, இவன் உன்னை லவ் பண்றான்னு சொன்னா நம்பார, ஏன்னா டூவாங் சரியான பிளே பாய், மத்த பொண்ணுங்க கூட க்ளோஸா பழகி அவங்களுடைய ஃபீலிங்ஸை கிசு கிசு புக்ல எல்லாம் எழுதுவாமான்னு சொல்லிட்டு புக் எடுத்து டூவாங்குடைய புக் எடுத்து வைக்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே டூவாங்குடைய மூஞ்சே மாறிடுது. ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்க, டூவாங்குடைய பிரதர் கிட்ட இங்க பாரு இது அவனுடைய ப்ரொஃபஷன், அவனோட ப்ரொஃபஷன்லாம் நீ தப்பா பேசாத, ஃபர்ஸ்ட் கிளம்பு இங்க இருந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டூவாங்குடைய பிரதரை திட்டி விட டூவாங் சாரி கேட்கறான். நான் வந்துட்டு ஒரு டைரக்டர் தான், இருந்தாலும் கிசு கிசு புக் எழுதுவேன், இது யாருக்குமே தெரியாம நான் வச்சிருந்தேன், இப்போ உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால இதை தயவு செஞ்சு வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு சொல்ல ஹீரோயின் இங்க பாரு எல்லாருக்கும் ஒரு வந்துட்டு ஒரு விஷயம் பிடிக்கும், உனக்கு கிசு கிசு எழுத பிடிக்கும்னா அதுல போய் என்ன தப்பு இருக்கு சொல்லு, அதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டூவாங் கிட்ட சொல்லிட்டு வெளியே வர ஹீரோ வேற நம்ம ஹீரோயின் என்ன பண்றாலோ டூவாங்குடைய வீட்டுல தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றான் டூவாங்குடைய வீட்டுக்கு வெளியே நின்று. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய காலை கட் பண்ணிடுறாங்க. டூவாங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் தன்னை, அதாவது ஹீரோயின்னு கிடையாது, வாழ்க்கையில கிசு கிசு புக் எழுதுறவங்க எல்லாம் தப்பா பாக்குற உலகத்துல ஹீரோயின் நம்மள வந்துட்டு இந்த மாதிரி பெருமைப்படுத்தி இருக்காளே, நம்மள வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிருக்கா, அதனால எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டூவாங் இன்னும் கொஞ்சம் ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்ப நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ண ஹீரோயினும் வராங்க. ஆனா ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம போவ ஹீரோவுடைய ஃபியான்சி இப்ப வந்திருக்கான். இவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னமா ஏதோ நீ டூவாங்குடைய வீட்டுக்கு போனியாமே, டூவாங் உனக்கு கரெக்ட் ஆயிட்டானா, ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹீரோ உன்னை கிஸ் பண்ணான்றதுக்காக ஹீரோக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது, ஏன்னா ஹீரோ வந்துட்டு என்ன வந்துட்டு இந்த மாதிரி அதான் என்னன்னா நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு என்னை இன்னும் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கான். சோ அவனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களா அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ அவனை வந்துட்டு அவன் பேச்சுக்கெல்லாம் நீ மயங்கிடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி சொல்ல ஹீரோயின் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவர் ரொம்ப நல்லவருன்னு. இது நம்ம ஹீரோவுடைய ஃபியான்சிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அவ செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கா ஹீரோயின். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நம்மள ஒரு வேளை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு அன்னைக்கு என்னன்னா எல்லார் மடியும் என்ன வந்துட்டு சிண்டல் ஆக்குறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணீங்க, இப்போ என்னன்னா டூவாங்குடைய ஸ்டுடியோக்கு போன்னு சொல்லிட்டு நீங்களே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அனுப்புறீங்க, ஒருவேளை நீங்க வந்துட்டு என்ன விளையாட்டு பொம்மையா நினைச்சிட்டு இருக்கீங்களா, இதுக்கப்புறம் என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர வழியில ஹீரோவுடைய ஃபியான்சியோடைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோயினை கடத்திடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வந்துட்டு ஹோட்டல்ல இருக்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் இங்க தானே வேலை பாக்குறா, அவ இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வரேன்னு சொன்னா ஆனா வீட்டுக்கு இன்னும் வரவே இல்ல, அவளை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமான்னு கேட்க ஹீரோ இல்ல எனக்கு அவளை பத்தி எதுவும் தெரியாது, ஆனா அவ இங்க இருந்து கிளம்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல இங்க வந்துட்டு அந்த பாடி கார்ட்ஸ் ஹீரோயினை கடத்திட்டு வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் டூவாங் கிட்ட இருந்து, அதாவது ஹீரோவுடைய ஃபியான்சி கிட்ட இருந்து ஹீரோவை பிரிக்கவா பாக்குற, உன்னை நாங்க கொலை பண்ண போறோம் இருங்க அது வரைக்கும் நாங்க சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டுங்க சாப்பிட போவ ஹீரோயின் அவருடைய போனை வந்துட்டு அவங்க பாக்கெட்ல தான் இருக்கு. கூகுளுடைய ஹெல்ப் மூலியமா நம்ம ஹீரோயின் எப்படியோ அவங்க ஃப்ரெண்டுக்கு எப்படியோ வந்துட்டு முட்டி மோதி கால் பண்ணிட. இப்ப ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட தானே இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நீ எங்க இருக்க என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் என்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துடைய லொகேஷன் சொல்ல முடியல, ஆனா வந்துட்டு ஏதோ கொஞ்சம் டீடைல் சொல்ல ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோயினை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோடைய கார் வந்து நிக்குது. ஏன்னா ஹீரோவை சின்ன வயசுல யாரோ கடத்திருப்பாங்க போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோவும் வந்துட்டு இந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்து அவங்க ரெண்டு பேருமே சரமாரியா அடிச்சுட்டு ஹீரோயினை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்னும் இல்ல நீ நல்லா தானே இருக்குன்னு கேட்க ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஹீரோக்கும் நம்ம மேல லவ் இருக்கு, ஆனா அவன் சொல்ல மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள அந்த பாடி கார்ட்ஸ் ரெண்டு பேரும் கடத்திட்டு வந்தாங்க இல்லையா, அவங்கள நம்ம ஹீரோயின் பழி வாங்கணும்னு அவங்களுடைய ஐப்ரோஸை ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் யாரையுமே கடத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சாரி கேட்கறா, என்னோட ஃபியான்சினால தான் நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்க, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயின் வந்து ஹீரோவை புளிச்சுன்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு உன்னாலதான் எல்லாமே, நான் எவ்வளவு திரும்ப பயந்துட்டேன் அவங்க என்ன கொன்றுவாங்கன்னு நான் நினைச்சேன் தெரியுமான்னு சொல்ல ஹீரோ சாரி கேட்கறான், தயவு செஞ்சு வந்துட்டு என்ன மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் உன்னோட விஷயத்திலே தலையிட மாட்டா, உன்னை நானே வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு போய் நம்ம ஹீரோவை டிராப் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்தா அவங்க அக்காங்க 2 பேருமே முறைச்சிட்டு நிக்கிறாங்க. எதனாலன்னா ஹீரோயின் அவங்க அக்காவுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அவங்க அக்காவுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா. இதனால சோரா பிடிச்சி நம்ம ஹீரோயினை திட்டுறா. உனக்கு எவ்வளவு தைரியம், அந்த பையன் வேற ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், அக்காவும் தான் அந்த பையனை லவ் பண்ணா, அவன் ப்ரப்போஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஆனா நீ காசு வாங்கிட்டு அக்காவுக்கு பிடிச்சதெல்லாம் அந்த பையன் கிட்ட சொல்லிட்ட, உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு ஹீரோயினை பொழிச்சுன்னு சோரா அரைஞ்சிட ஹீரோயினுக்கு சம கோவம் வந்துடுது. பட் இவளும் பண்ணது தப்பு தானே, என்னதான் இருந்தாலும் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்ப ஹீரோயின் வீட்டை விட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ஃபியான்சி கிட்ட போயிட்டு ஹீரோயினோட விஷயத்துல இதுக்கப்புறம் நீ தலங்கிட்டனா உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஃபியான்சி கிட்ட திட்டி விட்டுறான். ஃபியான்சி காரிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவும் ஹீரோயினும் வந்துட்டு சின்ன வயசுல வாழ்ந்த ஒரு வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. அங்க வந்தா கரண்ட் இல்ல, படுக்கலான்னு பார்த்தா பெட் இல்ல, செம்மையா குளிர் அடிக்குது, பார்த்தா குடிக்கிறதுக்கு தண்ணி கூட வரல. ஐயோ என்னடா இது, எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோம், மானரோஷம் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி யோசிக்க அடுத்த நாள் பார்த்தா வேலைக்கும் லேட்டா போறாங்க. சோ இப்ப ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்கான் எல்லாத்துக்கும். ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன ட்ரெஸ் இது, என்ன இவ்வளவு லேட்டா வந்துட்டு இருக்க, ஏன் உனக்கு வேர்வை ஊத்துது, உன் வீடு இங்க இருந்து பக்கம் தானே, அங்கிருந்து வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இல்ல நான் என் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்ல, நேத்து நைட்டு தானே உன்னோட வீட்டுல நான் டிராப் பண்ண, என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் அப்படியே பேச்சை வந்துட்டு மாத்தி விட்டுறாங்க. இப்ப ஹீரோ செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து கொடுக்குறேன் வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு என்ன வந்து அட்டாக் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் அட்டாக் பண்ண வர ஹீரோ போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருக்குமே வந்துட்டு செமையா ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. கூடவே சேர்ந்து ரொம்பவும் 2 பேருமே வெக்கப்படுறாங்க. இந்த நேரம்னு பார்த்து இந்த டுவாங் வந்து ஹீரோயின் கிட்ட நேத்து வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும்னு நினைச்சேன், அதை என்னால முழுசா பேச முடியல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவானா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இப்ப டுவாங் வந்து நேத்து நான் சொன்னது வந்துட்டு சீரியஸா வந்துட்டு சொன்னான்னு எனக்கே தெரியல, ஆனா என்னோட பேஷனை நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்ன வந்துட்டு பார்த்தனா இந்த மாதிரி மதிச்சு வந்துட்டு இந்த மாதிரி கிசுக்கு செய்யறதெல்லாம் தப்பு இல்ல அப்படி இப்படின்னு சொன்ன, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு, இதுக்கப்புறமா நான் உன்னை லவ் பண்றேன், நீ உன்னுடைய வந்துட்டு ஆன்சரை சொல்ற வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் யோசிக்கிறாங்க. டுவாங் நம்மள லவ் பண்றான், ஆனா அவன் நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், ஹீரோவும் நம்மள லவ் பண்றான், நம்மளும் ஹீரோவை வந்துட்டு லவ் பண்றோம், ஆனா ஹீரோ மட்டும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்றானே ஹீரோயின் சோகத்துல இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தோடனே ஹீரோயின் டுவாங் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இங்க பாரு அவனுடைய ப்ரப்போசல் எல்லாம் அக்செப்ட் பண்ணாத, அவன் கூட டேட்டுக்கெல்லாம் போவாதன்னு சொல்ல ஹீரோயின் ஏன் போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கடுப்பேத்துறாங்க. ஏன்னா அப்பயாவது ஹீரோ லவ்வ சொல்லிட மாட்டானான்னு சொல்லிட்டு, ஆனா அப்பயும் ஹீரோ லவ்வ சொல்லல. உடனே நம்ம ஹீரோயினே இன்னைக்கு நைட்டு என் கூட தங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தை விட்டே கேட்டுடுறாங்க. ஹீரோவும் வந்துட்டு வெக்கத்தை விட்டு ஓகே நான் தங்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கார்ல நைட்டு 2 பேருமே ஹீரோயினுடைய வீட்டுக்கு போக்கல ஹீரோயின் ஐயோ என்ன வேகத்துல சொன்னேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஹீரோ ஒரு பக்கம் ஒரு பொண்ணு கூப்பிட்டா நீ மாட்டுக்கும் நாங்க தொங்க போட்டுட்டு போயிடுவியாடான்னு சொல்லிட்டு ஹீரோவே யோசிச்சுட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள படுக்க முடியாது. அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோவை வெளியே கூட்டிட்டு வந்து மேகி எல்லாம் நம்ம ஹீரோக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டே அவங்களுடைய கதையை சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய ஸ்டெப் மதர் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட 2 பொண்ணுங்களை தான் ரொம்ப லவ் பண்றாங்க, என்ன லவ் பண்ணல, அதனால வந்துட்டு அந்த ஃபேமிலியில நான் அட்டாச் இல்லையோன்னு நினைக்கிறேன், எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, எனக்கு நீ யாரும் இல்லைன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு உனக்குன்னு நான் இருக்கேன், உனக்கு கேர் பண்றதுக்கு நான் இருக்கேன், உனக்கு எப்பயுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். ஆனா அவனுடைய லவ்வை மட்டும் ப்ரப்போஸ் பண்ணல. இன்னொரு பக்கம் இந்த சோரா என்ன பண்றா, அக்காவுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு ஏண்டா எங்களுக்கு அவ்வளவு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், எங்க அக்காவை லவ் பண்ணாமையா நீ அந்த அளவுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், எங்க அக்காவை தவிர இன்னொரு பொண்ணுக்கு ஏண்டா ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு மெயின் பாயிண்ட்லயே சோரா அடிச்சுட உடனே இவன் சொல்றான் இங்க பாருமா நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அந்த கிஃப்ட் எல்லாம் ஹீரோயின் தான் வாங்கிட்டு வந்தா, அவங்களுக்கு டைரக்டா கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்களோ மாட்டீங்கன்னா அவ என்கிட்ட கொடுக்க வச்சாமான்னு சொல்ல சோராக்கு கஷ்டமாயிடுது. ஐயோ அந்த கிஃப்ட் எல்லாம் ஹீரோயினா வாங்கிட்டு வந்தா இது புரியாம நம்ம அவ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு சோரா அங்கிருந்து அழுதுகிட்டே போவ ஹீரோயின் இங்க ஹீரோ கூட்டிட்டு உள்ள வந்துடுறாங்க. இருக்கிறதே ஒரே ஒரு பெட்ஷீட் தான், ஹீரோ வந்துட்டு போத்தி விட்டுட்டு 2 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்க 2 பேருமே க்ளோஸ் அப்ல நெருங்கி வராங்க. ஆனா அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு நோட்டிபிகேஷன், இன்னைக்கு நைட்டு செமையா பனி பொழிய போகுதுன்னு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ எப்படி ஹீரோயினுடைய வீட்டுல இருப்பான், ஹீரோயினை கூட்டிட்டு அவனுடைய வீட்டுக்கே வந்துடுறான். ஹீரோயின் நான் போயிட்டு குளிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போவ பாட்டப்ல நம்ம ஹீரோயின் குளிக்கிறாங்க. ஃபோம்லாம் செமையா அதிகமாயிடுது, ஆனா அந்த ஃபோமை எப்படி ஆஃப் பண்றதுன்னு ஹீரோயினுக்கு தெரியல. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி கத்த உடனே ஹீரோ வந்துடுறான். உள்ள வந்து அந்த ஃபோம்ல ஆஃப் பண்ண 2 பேருமே என்ன பண்றாங்க, ஃபோம்ல காலை வச்சுட்டு கீழே பொதுக்கடின்னு விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விழுந்தோடனே சொல்லவா வேணும், நைட் நேரம் 2 பேரும் லவ் பண்றாங்க, அவ்வளவுதான் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அதுதான் கிடையாது, இது வெறும் இமேஜினேஷன் தான். கீழே விழுந்திருக்காங்க ஆனா கிஸ் எல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. ஹீரோக்கா செம்மையா ஹார்ட்
ஹார்ட் பீட்லாம் அடிக்குது. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களுடைய போன் அடிக்குதுன்னு எடுத்து பேசினா சோரா வீட்டுக்கு வா, உன் மேல கோச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சாரின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல ஹீரோ உடனே ஐயோ ஒருவேளை அந்த டூவாங் தான் கால் பண்ணிருப்பானோ, ஹீரோயின் டூவாங்குடைய பிளேஸுக்கு போனா நைட் நேரம் என்ன நடக்கும்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய டவலை பிடிச்சி இழுத்து நீ போக கூடாதுன்னு சொல்ல ஹீரோயினா அடா பாவி டவலை ஏண்டா பிடிச்சி இழுக்கிற, விட்டா என்ன அம்மனை வாக்கிடுவ போல இருக்கேன்னு சொல்ல ஹீரோ ஐயோ இரு நானே உனக்கு கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு கட்டி விட ஹீரோயின் நீங்க பாரு இப்ப ஏன் நீ இவ்வளவு மிஸ்டீரியஸா நடந்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ நீ டூவாங்குடைய வீட்டுக்கா போறேன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க அக்கா சோரா தான் என்ன கூப்பிட்டுருக்கா, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவுமே அப்பதான் நிம்மதியாவரா. சரி நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பிச்சு விட ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க ஸ்டெப் மதர் இங்க பாருமா என்னதான் இருந்தாலும் நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே கவனிச்சிருக்கல, அதனால என்ன மன்னிச்சுடு, ஆனா இப்ப வந்துட்டு இதுக்கப்புறமா நீ என்னோட ஃபேமிலி மெம்பர் தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே அவங்களுடைய 2 அக்காங்க கிட்ட போயிட்டு சாரி கேட்க சோரா நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு சாரிடின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு ஹீரோயினுமே இப்ப அவங்களோட ஃபேமிலியில ஒருத்தரால மாறிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ அவங்க அப்பாவை போயிட்டு பாக்குறான், அப்பா நீங்க உடம்பு சரியாயிட்டீங்க, ஆனா ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர மாட்டேன்றீங்க, இங்க இருக்கிற நர்ஸுங்களை யாரையாவது நீங்க வந்துட்டு கரெக்ட் பண்றீங்களான்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய அப்பா ஹீரோவுடைய கை விரல்ல அந்த நகம் வந்துட்டு பொழந்திருக்கும் இல்லையா, அதை காமிச்சு இங்க பாருடா அப்பாவை பத்தி தப்பா பேசாத, உங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி என்னோட காசெல்லாம் எடுத்துட்டு அவளுடைய அஃபேர் கூட ஓடி போனப்ப நீயும் தானே அதை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல அப்படியே ஒரு பிளாஷ்பேக் ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க கூட கார்ல போயிட்டு இருக்காங்க, ஹீரோ துரத்தி போறப்பதான் கீழே விழுந்திருப்பான், அப்பதான் அவனுடைய நகமும் உடஞ்சிருக்கும். சோ இப்ப ஹீரோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள அவங்க அப்பா சொல்றாங்க இந்த மாதிரி மத்த பொம்பளைங்க எல்லாம் எப்பயுமே நம்ம பணத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க, யாரையுமே நீ லவ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லா ஸ்க்ரூ கொடுத்து விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுடைய ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. டூவாங் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு லேடியை கூட்டு வராரு, அவங்களுடைய பேரு லில்லி, அவங்களுமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல பங்கேற்றுட்டு இருக்க. இப்ப ஹீரோவா மூட் அப்செட்ல இருக்கான், ஏன்னா ஹீரோயின் தன்னோட பணத்துக்காக தான் வந்துட்டு தங்கிட்ட பழகலாம்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே மனசுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, ஏன்னா அவங்க அப்பா தான் ஸ்க்ரூ கொடுத்து விட்டுட்டார் இல்லையா. பத்தாவதுக்கு இந்த ஹீரோவுடைய ஃபியான்சி ஃப்ரெண்ட் இருக்கா தெரியுமா, ஹீரோயினை வந்துட்டு அவமானப்படுத்தினாலே அவ மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்து வேணும்னே காஃபியை கீழே கொட்டி ஹீரோயினை தொடக்க சொல்றா, ஹீரோயினை மறுபடியும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்குமே கோவம் வந்துடுது, ஹீரோ சொன்னாலையா யாராவது ஒன்னு அசிங்கப்படுத்தினாங்கன்னா நீ அமைதியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதனால நம்ம ஹீரோயின் மாப் எடுத்து அந்த பொண்ணை அடிக்க வர அந்த பொண்ணு டூவாங் கிட்ட போயிட்டு இங்க பாரு இவன் அடிக்க வரா அப்படின்னு சொல்ல டூவாங் உடனே ஓ மேலதான் தப்பு, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தேன், நான் வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்றேன், இதுக்கப்புறம் நீ அவளை வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்ல இந்த விஷயத்த அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுட்டு ஷாக் ஆக கூடவே நம்ம ஹீரோவுமே கேட்டுறான். ஹீரோ கேட்டுட்டு அமைதியா போனோடனே உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நான் ஒன்னும் டூவாங்க லவ் பண்ணலன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோவா அவங்க அப்பா சொன்னார் இல்லையா பணத்துக்காக தான் பொண்ணுங்க பழகுவாங்கன்னு, அதனால நம்ம ஹீரோ டூவாங்க அவனுடைய லவ்வை கன்ஃபஸ் பண்ணியிருக்கான், நீ அவனுக்கு தான் உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ 2 மனசோட நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி சொல்லி விட்டாரான். ஆனா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து எடுக்காடா இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு கவலையில நின்றுட்டு இருக்க, இதுல தவளை தாவாயாலே கெடுன்ற மாதிரி டூவாங் வந்து ஹீரோயின் கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அவளை நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்ல வருது பாருங்க நம்ம ஹீரோக்கு கோவம், டூவாங்க அடிக்க டூவாங்கும் நம்ம ஹீரோ அடிக்க 2 பேருமே என்ன பண்றாங்க அடிச்சுக்கிட்டு பாஞ்சுக்கிட்டு வெளியே வராங்க பாருங்க. இந்த சண்டை வந்துட்டு செம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும், 2 பேருமே தலைமுடியை பிடிச்சிட்டு செமையா அடிச்சுக்கிறானுங்க. இப்ப டூவாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லில்லின்ற லேடி மண்டையில அடிச்சு ஸ்டாப் பண்ண ஹீரோயின் தலகாணியில நம்ம ஹீரோவுடைய மண்டையில அடிச்சு இந்த சண்டையை ஸ்டாப் பண்ண ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான், நீ என் பக்கம் தானே நிக்கணும், எதுக்கா நீ என்ன மண்டையில அடிச்சுன்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல திட்டி விட்டுட்டு போயிட்டாங்க, நான் ஏன்டா அவன் கூட இருக்கணும், நீ தான் வந்துட்டு என்ன அவன் கூட அனுப்பிச்சு விட்டல ஸ்டுடியோவுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட்டுட்டு போயிட. ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த லேடி வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோவுடைய அம்மா போல இருக்கு. இப்ப ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு என் பையன் உன்னை லவ் பண்றான்லமான்னு சொல்ல ஹீரோயினுக்கே ரொம்ப ஷாக் ஆகுது, நான் இந்த மாதிரி அஃபேர்ல வந்துட்டு என்னுடைய அஃபேரை கூப்பிட்டு நான் போயிட்டு தான் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான், ஆனா அது உண்மை கிடையாதுமா, எங்க மாமியாருக்கு என்ன பிடிக்காது, அதனால வந்துட்டு எனக்கு யாரு கூட அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா கிட்ட சொல்ல அவருமே உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காம எனக்கு வந்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டாமா, ஆனா என் பையன் தாமா என்னோட வளர்ப்பு இல்லாம பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீ தாமா அவனை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் இப்ப அடுத்த நாள் வேலைக்கு போவ ஹீரோவை நல்ல விதமா ட்ரீட் பண்றாங்க. ஹீரோ என்ன நீ ரொம்ப நல்ல விதமா ட்ரீட் பண்ணன்னு கேட்க ஹீரோயின் உடனே இல்ல என் கூட கொஞ்சம் வெளியே சாப்பிடறதுக்கு வரீங்களா இன்னைக்கு நைட்டுன்னு கேட்க ஹீரோவும் சரி ஓகே நம்ம ஹீரோயினை ஹர்ட் பண்ணிட்டோமே அவகிட்ட சாரி கேட்ட முறை ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வரேன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு அக்காவுடைய ஹாஸ்பிட்டல்ல அங்க 2 நர்ஸுங்க பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு அக்காவுடைய லவர் இருக்கா இல்லையா அவன் வந்துட்டு என்ன பிராக்டிஸ்க்காக வந்துட்டு என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணா, ஆனா இந்த அக்கா வந்துட்டு பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாடின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இவளுக்கு லாஸ்டா உண்மை புரிஞ்சிருச்சு. உடனே இவளும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போவ, பாய் ஃப்ரெண்ட்கார வந்து கல்யாணத்துக்காக ப்ரப்போஸ் பண்ண இவளுமே வந்துட்டு நான் உன்னை தப்பா நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு, ஆனா வந்துட்டு என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வேலையை விட்டுருவேன், நீ தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்ல உன் குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம
நம்ம ஹீரோ வந்துட்டு சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோவுடைய அம்மாவையும் கூப்பிட்டுறாங்க. ஹீரோ யார் இந்த லேடின்னு கேட்க ஹீரோயின் நீங்க பாரு என் மேல சத்தியம் இங்கிருந்து வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போவ. ஹீரோ நீங்க யாரு என்னன்னு கேட்க அவ்வளவுதான். இப்போ ஆப்போசிட்ல அவங்களுடைய ஹேட்டை ரிமூவ் பண்ண ஹீரோ அவனுடைய அம்மாவை பார்த்துட்டு அம்மா நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்ல ஆனா நம்ம ஹீரோ நம்ப மாட்டேன்னா அப்புறம் எதுக்காக நீங்க என்ன விட்டுட்டு போனீங்கன்னு கேட்க இல்லப்பா அப்ப அம்மா கையில காசு இல்ல அப்பா வந்துட்டு இந்த மாதிரி செட்டில்மெண்ட் காசை கொடுத்தாரு ஆனா அதை வச்சு நான் ஒரு பெரிய பிசினஸ் உமன் ஆகி பெரிய ஆளா நினைச்சு உங்ககிட்ட வரணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ளே நீயே பெரிய மனுஷனா ஆயிட்டப்பா நான் என்னப்பா பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா அழுவ. ஆனா நம்ம ஹீரோ அம்மா சொல்றது எதையுமே நம்பாம வெளியே வந்துட்டு செம்மையா நின்று அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின் வராங்க என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோ உடனே இங்க பாரு எதுக்காக அந்த போய் சொல்ற லேடியே என் முன்னாடி நீ கூட்டிட்டு வந்த நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் இங்க பாரு அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் நீயே அவங்கள நம்ப மாட்டேன் அவங்க உன்னை எவ்வளவு தெரியுமா மிஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு யாரோட நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோவுமே அவங்க கையில இருக்க கொடையை கீழே போட்டுட்டு செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எதுக்காக நம்ம ஹீரோ கொடையை கையில பிடிச்சிட்டு இந்த டிராமா ஃபுல்லா சுத்திட்டு இருந்தான்னா அவனுடைய எமோஷனை அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு தான் எப்பயுமே நம்ம ஹீரோனுடைய எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுவான் போல இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் ஹீரோவை சமாதானப்படுத்தி அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக அனுப்புறாங்க. ஹீரோவும் அவங்க அம்மாவும் மன்னிச்சிடுறான். இப்ப ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வெளியே வந்துட்டு இருக்க ஹீரோயின் தான் நின்றுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இப்ப எப்படி என்ன கட்டி பிடிச்சோ அதே மாதிரியே என்ன மறுபடியும் கட்டி பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் அவ்வளவுதானே கட்டிப்பிடி வைத்தியம் தானே பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சி மறுபடியும் சமாதானப்படுத்த அவ்வளவுதான். இங்க இருந்து இவங்களுடைய லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுது. லவ் மட்டும் தான் சொல்லிக்கல ஆனா ரெண்டு பேருமே லவ்வி டபி கப்பிள்ஸாவே மாறிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினை கொண்டு போய் வீட்டுல விடுறப்ப நீ முதல்ல உள்ள போ நீ முதல்ல கார்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு வலிஞ்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோவை நினைச்சுக்கிட்டே இந்த மாதிரி இத்தனை நாள் நம்ம எப்படி ஹோட்டலுக்கு போனோமோ ஆனா இப்ப ரொம்ப அழகா போகணும்னு சொல்லிட்டு நம்ம சோராவுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னர் எடுத்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு இருக்கா. சோராக்கு கடுப்பை நம்ம ஹீரோயினுடைய முடியை பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினா அடியே நான் வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள உனக்கு பிடிச்ச வந்துட்டு நூடுல்ஸ் வாங்கிட்டு வரடி தயவு செஞ்சு ஸ்ட்ரைட்னரை குடுடின்னு சொல்ல சோராவும் ஸ்ட்ரைட்னரை கொடுத்துறா. இப்ப நம்ம ஹீரோயின் அழகா ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கட்டி பிடிச்சாங்க இல்லையா அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி அவனுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு ஃபைனலா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஹோட்டலுக்கு வராங்க. ஹீரோயினும் ஆப்போசிட்ல வர இப்ப ஆப்போசிட்ல ஒரு கார் ஒண்ணு போது பாருங்க. அதுல ஏதோ ஒரு குட்டி பையன் வாட்டர் கன்னை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோயின் மேல தண்ணியை ஊத்த வர கரெக்டா ஹீரோனுடைய கொடையை வச்சு ஹீரோயினை காப்பாத்திட்டு ஹீரோயின் ஹீரோக்கு தேங்க்ஸ் அல்ல நான் ஒண்ணும் பண்ணல என் கொடை தானே உன்னை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்ல இங்க பார் ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோ எமோஷனை வெளியே காமிச்சாதான் அது மனுஷங்க ஓகேவா நீ மனுஷன் மாதிரி இருக்கணும்னா உன்னோட எமோஷனல நீ வெளியே காமிக்கணும் அதனால இந்த கொடை இதுக்கப்புறம் உன் கையில தேவையில்ல எனக்கு வேணா நீ இதை கிஃப்டா கொடுக்குறியான்னு சொல்ல ஹீரோவும் நம்மளோட எமோஷனல காமிக்கிறதுக்கு தான் ஹீரோயின் வந்துட்டா இப்ப எதுக்கு நமக்கு இந்த கொடைன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதை கிஃப்டா கொடுத்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ரிங்கையும் அதுக்கப்புறம் ஒரு பொக்கையும் வாங்கிட்டு ஹீரோயினை பார்க்க போலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல அந்த ஃபியான்சிக்காரி வந்து நிக்கிறா. அவ்வளவுதான் ஹீரோக்கு பக்குன்னு ஆகுது. இந்த ஃபியான்சிக்காரி கிட்டே நம்ம ஹீரோ இந்த மாதிரி நான் ஹீரோயினை லவ் பண்றேன்னு சொல்ல ஃபியான்சிக்காரி அப்படியா சரி ஓகே பண்ணிக்கோ அப்படின்னா ஆனா ஹீரோக்கே இது ஒண்ணும் புரியல. ஆனா இப்ப என்ன சொல்றா ஹீரோயினை நீ லவ் பண்ணிக்கோ ஆனா நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலியவே நான் சும்மா விட மாட்டேன் அவளை நான் வந்துட்டு அவளோட ஃபேமிலியவே கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா காரை விட்டு கீழே இறங்க வர ஹீரோ இப்ப நான் என்னதான் பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் பார்த்தா இந்த ஃபியான்சிக்காரி ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டலே ரெடி பண்ணுங்க எனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த ஹீரோயினை லவ் பண்ற அந்த பையன் அந்த தாங்யாங் வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபாரின்ல ஒரு மூவி பண்றதுக்காக வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்க ஃபாரினுக்கு போறேன் உனக்கும் சேர்த்து தான் டிக்கெட் எடுத்திருக்கேன் எனக்கு தெரியும் நீ ஹீரோவை லைக் பண்றேன்னு சொல்லிட்டு லவ் பண்றேன் ஆனா அதே மாதிரி நானும் உன்னை லவ் பண்றேன் கண்டிப்பா நான் உன்னை நல்லபடியா பாத்துப்பேன் உனக்கு ஓகேன்னா வந்துட்டு நீ இந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா ஏர்போர்ட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோவுடைய ஃபியான்சி வெட்டிங் ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டு வந்து ஹீரோ கிட்ட காமிக்க ஹீரோ வந்துட்டு ஜட மாதிரி உட்கார்ந்துருக்கான். இதனால இவளுக்கு செமையா கோவம் வந்து கத்த ஆரம்பிக்கிறா. உடனே இவங்க வந்துட்டு மண்டையில இருக்க கிரவுனு கழுத்துல போட்டிருக்க செயின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அறுத்து அதாவது கீழே போட்டுட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ கண்ணாடி கிட்ட அவளை கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு நீ தேவதை மாதிரி இருக்க ஆனா வந்துட்டு உன்னுடைய பிஹேவியர் சுத்த ஒஸ்டா இருக்குது சோ உன்னோட பிஹேவியர்னால உன்னோட அழகே கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அவளுக்கே இப்போ ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப நம்ம அக்கா என்ன பண்றாங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வீட்டுக்கு வர சோரா உடனே அக்காவுடைய பாய் ஃப்ரெண்டை பார்த்து எங்க அக்காக்கு இதுக்கு மேல நீ துரோகம் பண்ணேன்னு வச்சுக்கோயே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல எம்மா தாய் நான் உங்க அக்காவுக்கு துரோகம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல சோரா கிம்ச்சி பண்ணிட்டு இருக்கா. அதை எடுத்துட்டு வந்து அவனோட வாயில வச்சு ஓகே ஓகே உன்னோட வந்து என்னோட பிரதர் இல்லாவா நான் உன்னை ஏத்துக்கிறேன் போயிட்டு சமையல் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு சோரா அங்க காமெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோவுடைய ஃபியான்சி அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா நான் அழகா இல்லையாப்பான்னு கேட்க யாருமா சொன்னா இந்த உலகத்துல என் பொண்ணு தாமா ரொம்ப அழகுன்னு சொல்ல உடனே அப்ப ஏன்பா ஹீரோக்கு என்ன பிடிக்கவே இல்ல அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான்ப்பா நான் எப்படிப்பா அவனை வந்துட்டு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க முடியும் எனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்னா என்ன லவ் பண்ற பையன்
வேணும்ப்பான்னு சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அடுத்த நாள் ஹோட்டலுக்கு வந்தா ஹோட்டல் மூடி இருக்குது. எப்பயுமே நம்ம ஹீரோ வந்துட்டு தீபாவளி பொங்கலுக்கு கூட லீவ் விடாதவன் இன்னைக்கே லீவ் விட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியத்துல வேலைக்கு வந்தவங்களா ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் மனசு கேட்கல. ஒருவேளை உடம்பு ஏதாவது முடியலையோன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு பாக்கலான்னு போனா ஹீரோ நிமிந்தே பார்க்க மாட்டான்டா. ஹீரோயின் கிட்ட என்ன வேணும்னு கேட்க ஹீரோயின் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே தலையை சொரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு தாங்யாங் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு டிக்கெட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் என்ன அப்பயாவது ஹீரோ போவாதுன்னு சொல்லுவானோ அப்படின்றது. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கிளம்பு காத்து வரட்டும்னு சொல்ல ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோக்கும் வியான்சிக்கும் கல்யாணம்ன்றதுனால செம்ம கோவத்துல இருக்காங்க. இப்ப வேற என்னையும் வேற கிளம்ப சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பொழிச்சு நம்ம ஹீரோயின் அறையிறாங்க. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கா ப்ரப்போஸ் பண்ணறதுக்காக ரிங் வாங்கியிருப்பா இல்லையா, அந்த ரிங்கை வச்சுட்டு ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்க டைம் வியான்சியோடைய அப்பாக்கார அவனுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஹோட்டலையே அடிச்சு உடைச்சு நம்ம ஹீரோவையும் செம்மடி அடிச்சிருப்பான். அந்த அடியில நம்ம ஹீரோ கையில இருந்து அந்த ரிங் எங்கேயோ போயிருக்கும். கல்யாணத்தையும் வந்துட்டு அவர் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாரு. ஏன்னா வந்துட்டு அந்த ஃபியான்சி கறி தான் சொல்லியிருப்பா கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. இது தெரியாம பாவம் நம்ம ஹீரோயின் எழுதிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா செஞ்சல் ஆகணும், அவங்க பணக்கார வாழ்க்கை தானே வாழணும்னு நினைச்சாங்க. அவ எப்படி இப்ப நம்ம கூட சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய வந்து பாத்தீங்கன்னா காதலியே மறைச்சிட்டு ஹீரோயினை தாங்யாங் கூட போ சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹோட்டலை ரீஓபன் பண்ண போறாங்களாம். ஆனா வந்துட்டு அந்த ஹோட்டல் ஹீரோடைய அப்பா பேர்ல இருக்கு. நம்ம எல்லாருமே வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன ரீஓபன் பண்ண போறாங்க ஓகே, பட் ஆனா ஹீரோ ஏன் வந்துட்டு அந்த ஹோட்டலை ரன் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. ஆக்சுவலி ஹீரோ கிட்ட இருந்து அந்த ஹோட்டல் போனோடனே அதாவது அடிச்சு நொறுக்கணும்னே ஃபியான்சியோடைய அப்பா ஹீரோடைய அப்பா என்ன பண்ணாரு, ஒரு பொண்ணு பின்னாடி போனதுனால தான் ஹோட்டலே நீ நாசப்படுத்திட்ட, இதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே அவருடைய ஹோட்டலை வாங்கி இருந்திருப்பாரு. இது நினைச்சு நம்ம ஹீரோ உட்காந்து பாவம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கிட்ட ஹோட்டலே கிடையாது. ஆனா இங்க நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பரான முடிவு எடுக்கிறாங்க. தாங்யாங் கிட்ட வந்து அவனுடைய வந்துட்டு ஏர் டிக்கெட் அவன்கிட்டே கொடுத்துட்டு இங்க பாருப்பா நான் ஹீரோவை லவ் பண்றேன், அவன் என்ன லவ் பண்ணலனாலும் அதுக்காக நான் அவனை லவ் பண்றது இல்லைன்னு ஆயிடாது இல்லையா, நான் அவனை நினைச்சு இதே ஊர்ல இருந்துப்பேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்து ஹீரோவுடைய கொடையில வந்துட்டு கையில வச்சுக்கிட்டே ஹீரோவுடைய நினைப்புகள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. ஒரு கட்டத்துல அழுதுகிட்டே ஹீரோவுடைய ஹோட்டலுக்கே வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா உள்ள இருந்து ஏதோ டார்ச் லைட் வெளிச்சம் ஆடுது பாருங்க. மூடி இருக்கிற ஹோட்டல்ல இருந்து எப்படா வெளிச்சம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வந்து பார்த்தா அங்க யாரோ குத்த வச்சு உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ திருடன் சொல்லிட்டு அவன் மேலே அடிக்க அப்பதான் தெரியுது அது ஹீரோன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹோட்டல் அலங்கோலமா கிடைக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, என்னாச்சு உன் ஹோட்டல் வந்துட்டு பேங்க் கரப்ட் ஆயிடுச்சா, அதனால்தான் வந்துட்டு உன்னுடைய ஹோட்டல்ல பேங்க்காரங்களே எடுத்துக்கிட்டாங்களா, அதனால்தான் உன்னோட ஃபியான்சி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டால உன்கிட்ட ஹோட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒன்னு சொல்லட்டுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னம்மா இவ ஆல்ரெடி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா, என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் இப்போ உன்கிட்டயும் ஒன்னும் இல்ல என்கிட்ட ஆல்ரெடி ஒன்னும் இல்ல, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும், நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நான் உன்னை பார்த்த நாள் அன்னைக்கே வந்துட்டு நான் விழுந்துட்டேன், ஆனா அதை சொல்றதுக்கு தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப தயக்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தாங்யாங் அது இதுன்னு சொல்லி பிரச்சனை வந்ததுனால நான் சொல்லலமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிஸ்ஸை கொடுத்து ஹீரோயினுக்காக வாங்கின அந்த ரிங் இருக்கு இல்லையா, எப்படியோ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாமல இருக்க அந்த அடிதடியில கீழே விழுந்த ரிங், அந்த ரிங் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண இப்ப ஹீரோயின் ஐயோ இப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல பரவாயில்லவா என்கிட்ட அட்லீஸ்ட் என்னோட வீடாவது இருக்கு, நான் உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹோம்லெஸ்ஸா இருக்கிற நம்ம ஹீரோவை ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ண அம்மா உடனே ஷாக் ஆகி பாக்குறாங்க. இதுல நம்ம சோரா தான் அடியே எதுக்கடி இவனை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட வீடு இல்ல அவன் இங்கதான் அங்க போறான் அப்படின்னு சொல்ல சோரா உனக்கு இடம் கொடுத்ததே ரூம்ல பெரிய விஷயத்துல உன் பாய் ஃப்ரெண்டு வரையா அதெல்லாம் ரூம்ல இடம்லாம் தர முடியாதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க. ஆனா அங்க இருந்து ஸ்டெப் வந்து சோராவுடைய மண்டையிலே ஒண்ணு கூட்டிட்டு போவ ஹீரோயினை பார்த்து கண்ணடிக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படியே கீழே பெட்டை விரிச்சு ஹீரோவை பெட்ல படுக்க சொல்ல ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயின் கூட படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஹால்ல பெட்டை விரிச்சு ரெண்டு பேருமே வந்துட்டு படுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், அதாவது ஹோட்டல் தான் எங்க அப்பா பேர்ல இருந்தது, வீடு என் பேர்ல தான் இருக்கு, வீடு நல்லா தான் இருக்கு, என்கிட்ட வீடு இருக்குன்னு சொல்ல அப்புறம் ஏன்டா போய் சொன்னேன்னு சொல்லி கேட்க இப்படியே நைட்டு ஃபுல்லா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தா ஹீரோயினுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியும் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல காலை போட்டு படுத்து
வந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலி ஹீரோயின் நினைச்சு ஹாப்பி ஆகுறாங்க. தன்னோட பையன் கிட்ட இருந்து ஹோட்டல்ல வாங்கிட்டோமே, பையன் என்ன பண்றான்னு தெரியலையே, சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலேன்னு ஹீரோவுடைய அப்பா ஃபீல் பண்ண, அப்ப நம்ம ஹீரோ வந்து அப்பா பொண்ணுங்கள்லாம் பணத்துக்காக ஆசைப்படுவாங்கன்னு சொன்னீங்க, ஆனா என்கிட்ட இருக்கிற என்னுடைய காதலி பணத்துக்காக ஆசைப்படலப்பா, என்கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு, பேங்க் கரப்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு அதுக்கப்புறம் தான் அவளுடைய லவ்வையே அவள் ப்ரப்போஸ் பண்ணா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் கண்டிப்பா வந்துட்டு அவளை புரிஞ்சுப்பீங்க, நானும் அவளும் ஒன்னாதான்ப்பா இருக்கும், ஏன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், முடிஞ்சா என் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூடவே அவனுடைய அம்மாவையும் கூப்பிட்டு விட்டுட்டு போயிட்டான். அம்மா வந்தவொடனே அவ்வளவுதான், இவங்களும் எல்லா உண்மையும் சொல்ல தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, ஹஸ்பண்ட் காரனும் சாரி கேட்க, இவங்க 2 பேருமே லாஸ்டா ஒன்னா சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃபியான்சி, என்ன யாராவது உண்மையா லவ் பண்ணிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்கார பொம்பளை இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேட்க, அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு எப்பேற்பட்ட பையமா வேணும்னு கேட்க, என்ன மட்டுமே அவன் லவ் பண்ணணும், எப்படி இருந்தாலும் அவன் பரவாயில்லன்னு சொல்ல, அப்போ உன்னுடைய விஷயம் ஒரு பேப்பர்ல எழுதி அதை கூடவே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்ப, இங்க நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா கால் பண்ணி, ஹோட்டல ஒன்ட்டு இருந்து வாங்கினது தப்புதான், உன் பேர்லயே நான் ஹோட்டல எழுதி வச்சுதான் நீயே ஹோட்டல வச்சுக்கப்பான்னு சொல்ல, ஹீரோவும் இல்ல நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சுக்கிறேன்னு சொல்ல, அம்மா தான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோவுடைய அப்பாவுக்கும் சமாதானப்படுத்தி விடுறாங்க. ஹீரோவும் இப்ப அகைன் ஹோட்டல ஓபன் பண்ண போறாம்பல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பப்போ வந்துட்டு டிராயிங் வரைவாங்க இல்லையா, அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறப்ப ஒரு டேரக்டர் ஒன்று பார்த்துட்டு, நான் இந்த மாதிரி ஒரு அனிமி மூவி எடுக்க போகிறேன், உங்களுடைய வந்துட்டு டிராயிங்கை என்னோட அனிமி மூவிக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணாலும் நான் தரேன், ஏன்னா உங்களுடைய டிராயிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு இப்போ செம்ம ஹாப்பி ஆயிடுது. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, ஹீரோவும் நம்ம ஹீரோயினுடைய சக்ஸஸ்க்காக பொக்கேவை வாங்கிட்டு வரா. ஹீரோயின் ஓடி போயிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி பணக்காரனா இருக்கிற ஒருத்தவனை வந்துட்டு நான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சு தப்பான முடிவு எடுத்துட்டேன், ஆனா எப்படி பார்த்தாலும் சிண்டர்லாண்டு தான் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்றவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிக்க, இப்ப அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினுடைய ஸ்டெப் மதருக்கும் குழந்தை பிறந்துடுது. அதாவது ஹீரோயினுக்கு ஒரு குட்டி தங்கச்சி பாப்பாவும் பிறந்துடுது. ஹீரோயினும் ஹீரோவும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. ஹீரோயினும் அவங்களுடைய அனிமி மூவிக்காக செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் கால்லாம் அமைக்கலாம் விடுறான். இப்படி இன்னும் கொஞ்ச நாள் போவ மூவியும் ரிலீஸ் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் அடிச்சுக்கவே ஆள் இல்லாத மாதிரி செம்மையா வந்து பாத்தீங்கன்னா டிராயிங்லாம் ட்ரெண்ட் ஆயிடுது. ஹீரோயின் அவங்க நினைச்ச மாதிரி பணக்காரி ஆயிட்டாங்க. ஹீரோ கூடயும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த ஜாமாவுமே முடியுது. எப்படி இருக்கு இந்த ஜாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய 4.0 சேனல்ல ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் யூன்ற ஜூகாயோடைய ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் ஜாமா போயிட்டு இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் பின் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். டாடா பை பை, see you.